ஓகே ப்ரோ. ஓகே ரைட். ஸோ சரி அதான் ரைஸ் இல்ல ஆஃப் சினிமா தளபதின்றது வந்துட்டு சினிமாக்கு ஜென்ரலா சினிமாக்கு போற பேசி எங்கேயோ கொண்டு போயிட்டு. சரி விடு அதுதான் டாபிக் ஆரம்பிச்சேன் அப்படியே போயிருச்சு. அது ஓகே, நம்ம ஒன்றும் இல்லை. ரைஸ் ஆஃப் தளபதி ஜஸ்ட் மூவிஸை பத்தி பேச போறோம். எனி பிளாக் பஸ்டர் மூவிஸ் இல்லாட்டி அவரோட கம்பேக்கு எதை பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கோங்க எல்லார்கிட்டையும். எல்லாரும் பேசி இல்ல அவங்கவுங்க இன்னொன்னு டாபிக் சொல்லுங்க. அதான் சொல்ல யாரு இங்க துப்பாக்கி எஃப்டி பஸ் போயிருக்கீங்க? நான் 2012 போயிருக்கேன், ரீரிலீஸ்லயா? வேர்ல்டு பிரீமியரே போயிருக்கேன் நானு. நான் போயிருக்கிறேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் டே நானும். இல்ல அப்போ வந்து அந்த டிக்கெட் பிரஷர் எப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஏன்னா நான் வந்து 5th பஸ்னால நான் ஒரு 20th டே தான் நான் போனேன். ஒரு நிமிஷம் இல்ல, அது சொல்றேன். சிவகார்த்தினா ஒரு அக்கௌண்ட்ல இன்னும் ட்வீட் போட்டிருக்காரு. அந்த டைம்ல அதான் அந்த வேர்டு கேப்ஷன் என்னன்னா, இந்த டைம்ல தான் எவன் கையில துப்பாக்கி டிக்கிறதோ அவன் தான் பணக்காரன் அந்த மாதிரி போட்டிருப்பாரு விட்டு எஸ்கே. அதான் அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்துச்சு. அதான் சதீஷ் கூட எடுத்து போட்டிருக்கான். பெரிய ஐப்ல வந்தது. ஆனா இவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐப் இல்ல அதெல்லாம் இல்ல, டிக்கெட் அப்ப கிடைக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கு இந்த ஆக்ட்ரஸே இதான் சாம்பிள். ட்ரெய்லர் நல்ல ட்ரெய்லர் ப்ரோ, ஆனா அது மட்டும் தெரியும். இல்ல துப்பாக்கி அலெக்ஸ் துப்பாக்கி வந்து பிருந்தா தியேட்டர்லயே 250 ரூபாய் விட்டாங்க அன்னைக்கு. அன்னைக்கு பிருந்தா தியேட்டர்ல நானு மார்னிங் ஷோ பாக்குறேன், 250 ரூபா பார்த்துட்டு அப்படியே திருப்பி கண்டினியூஸா 3 ஷோ. டிக்கெட் கிடைக்கல, அவனை அடிச்சு புடிச்சு தான் பார்த்தோம். அது நீ டிமாண்ட்ன்றது தளபதிக்கு அது எப்பயோ கிரியேட் ஆனது. நீங்க என்ன வேணா நான் தான் சொல்றேன், கில்லியே நான்லாம் 200 ரூபாய் கொடுத்து தேவையில பார்த்தேன். ஓகே அந்த டைம்ல ப்ரோ, அந்த டைம் ஆமா அவர் 40 கில்லி திருமலை அதே மாதிரி வந்து உங்களுக்கு போக்கிரி இதெல்லாம் 250 300 200 250 300 ஆவரேஜ். அழகிய தமிழ் மகன் 250 ரூபா உதயம் தியேட்டர்ல பிளாக்ல. எனக்கு என்னன்னா இப்ப அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனா அது இன்னும் பெருசா வந்துருமோன்னு தோணுது. அது பயங்கரமா இருந்திருக்கும். பட் அதுதானே கம்பேக், தளபதியோட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். அதானே கேஓசி ப்ரோ, துப்பாக்கியோட கத்திக்கு இன்னும் டிமாண்ட் அதிகம். ஐயோ கத்தி, அதுக்கு மேல கத்தி 300 ரூபாய் வந்து அன்னைக்கு நைட்டு வரைக்குமே கிடைக்கல. நான்லாம் வந்து ஃப்ரெண்டோட அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர் அவரை வச்சு நான் 9 டிக்கெட் எடுத்தேன் நான். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை, கிடைக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ ப்ரெஷர் டிக்கெட்டுக்கு. ஆனா ரொம்ப 7:30 மணி ஷோ அவர்லாம் கேவலமா தெரியாது. என்னடா நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன போய் கேக்குறீங்க அப்படின்றாரு அவரு. அங்கிள் எங்களுக்கு வேற வழியே கிடையாது, வாங்கி தரீங்க. அப்புறம் ஜாஸ்ல வாங்கணும். அதான் மறக்க முடியாத ப்ரெஷர். அதெல்லாம் ஜாஸ் சினிமாஸ். ஏன்னா என்ன நீங்க சொன்னீங்க, ஜாஸ் சினிமாஸ் அந்த பீனிக்ஸ் மால்ல அவனுங்க மேப் போடுறது நிறுத்து வம்சம். பரத் சொல்லுங்க சொல்லுங்க. இல்லடா, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அப்ப அவங்க எல்லாம் ஒரு நிறைய டிக்கெட் டிமாண்ட் அங்க நிறைய இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு உண்மைதான் உண்மை. பரத் ஆண்ட்ரஸ் பண்ணி சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. சையத் ப்ரோ கோஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. பேசலாமா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. இல்லை அதுக்கு ஹேண்ட் ஹேர் ரைஸ் பண்ணுன்னா அது கேட்டார் இல்லைங்களா, துப்பாக்கி யாரில் எஃப்டிஎஃப் பார்த்தீங்க அப்படின்ட்டு. ஸோ நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். நான் அப்படியே பேசிட்டோமா அந்த டாபிக்ல, ரைஸ் ஆஃப் தளபதி விஜய்ல பேசிட்டோம் ஒரு 2 to 3 minutes. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, சீக்கிரம் பிடிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு காதலுக்கு மரியாதை அதுதான் நான் முதல்ல அவரை பார்த்தேன். என்னை தாலாட்ட வருவாளான்ற ஒரு சாங். அப்ப வயசு எனக்கு 8. ஓகேங்களா? ஸோ அப்பதான் முதல்ல நான் டிவியில பாக்குறேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு ஓகே ஒரு ஆக்டர் நல்ல பாட்டு நல்லா இருக்காரு. அப்பத்துல இருந்து இப்ப எனக்கு ஏஜ் 37. இப்போ வரைக்கும் அவரோட ஃபேன் தான் நான். சரிங்களா? அது டவுன்ஃபால் ஆகும்போதும் சரி, அவர் ரைஸ் ஆகும்போதும் சரி, அவர் பீக்ல இருக்கும் போதும் சரி, என்னைக்குமே அவர் விட்டு கொடுக்காம இன்னைக்கு ஒரு கூட ஒரு லாயல் ஃபேனா நான் இருந்திருக்கேன். அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா நான் அவர் நேர்லயே நான் பார்த்திருக்கேன், 2-3 தடவை நான் பார்த்திருக்கேன். வில்லு ஷூட்டிங்ல வந்து பிரசாத் ஸ்டுடியோஸ் நடந்தது, அந்த தீன் தனக்கத்தில் நான் பாட்டு. அப்ப போய் கேட்கும் போது ரொம்ப நல்லா என்கிட்ட பேசினாரு. நிறைய நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நீ படிக்கணும், சும்மா இந்த மாதிரிலாம் வராத அப்படின்னு என்கிட்ட ஓப்பனா சொன்னார். சும்மா என்ன பார்க்க வந்துட்டு இருக்க, போய் படி, ஃபர்ஸ்ட் வேலையை பாரு, முடி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்லாம் என்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2007 போக்கிரி ஹிட்.
போக்ரி பிளாக் பஸ்டர் போக்ரி. ஏன்னா கூட வந்த படம் அப்படிப்பட்ட படம், ஆனா நம்ம படம் இன்னும் பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதே 2007 பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன் படத்துக்கு வருது. நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒரு அபவ் ஆவரேஜா இருக்கு படம். பட் அவ்வளவு போக்கிரி மாதிரி இல்லை அப்படின்ட்டு வருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வேட்டைக்காரன், வில்லு, ஆஹ் ஆஹ் இன்னொரு படம் சுறா, குருவி, குருவி, சுறா எல்லாம் நாங்க எல்லாமே நான் பார்த்தேன். எல்லா படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் சண்டை போட்டு போய் பார்த்துருக்கேன் வீட்டுல. ஸோ பார்க்கும்போது சுறா எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெளியே வரும்போது அவ்வளவு ஒரு ரெடியா இருக்காங்க. எப்படா நீங்க வெளியே வருவீங்க, மோனா படம் உங்களை தாண்டா பிடிச்சி ஓட்டணும் அப்படின்றதுக்கு அவ்வளவு ரெடியா இருந்தாங்க. அப்படி நாங்க அப்ப கூட விட்டு கொடுக்காம, இல்லைங்க என்ன பண்றது, ஒரு படம்னா அப்படி எப்படி மிஸ் ஆகதான் செய்யும், எல்லா படமும் ஹிட் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். சரிங்களா? ஆனா இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க, இவர் ஏன் சுறா படத்தை போய் எஸ்பி ராஜ்குமாருக்கு கொடுத்தாரு, பைரவா படத்தை ஏன் எடுத்துட்டு போய் பரதனுக்கு கொடுத்தாரு அப்படின்னு நிறைய பேர் அந்த அந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். சுறா ஏன் கொடுத்தாரு அப்படின்ட்டு. நீங்க எஸ்பி ராஜ்குமார் என்றவர் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் வந்து டைலாக் ரைட்டர் எடிட்டரானு தெரியல, ஆனா அவர் ஒன்ஸ் மோர்ல ஒர்க் பண்ணாரு. ஸோ அப்பவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் கூட பழக்கம். அப்ப விஜய் சார் வந்து ஏதோ ப்ராமிஸ் பண்ணதா நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா படம் பண்ணுவோம் ராஜ்குமார் அப்படின்னு. எப்போ? ஒன்ஸ் மோர் டைம்ல. ஒன்ஸ் மோர் 1998 97 அந்த படம். அப்ப அவர் கொடுத்த ப்ராமிஸ வந்து பாத்தீங்கன்னா 2009 அந்த சுறா படமா வந்து, அதாவது கொடுத்த ப்ராமிஸ அவர் காப்பாத்தினார். அதேதான் பரதனுக்கும் இல்லையா, கில்லியில டைலாக் ரைட்டர் பரதன். ஸோ ஒரு சான்ஸ் கொடுத்த படம் தான் வந்து அழகிய தமிழ் மகன். அதனால வந்து நிறைய பேர் சொல்ற மாதிரி இவர் காப்பாத்துற கதையும் நடிப்பாரு, இந்த மாதிரி படம் நடிப்பாரு, 4 ஃபைட்டு சாங்கும் நடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஆக்சுவலா உண்மை கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோமே, அதை பண்ணணும் அப்படின்ட்டு வாய்ப்பு கொடுத்தவர். அந்த டைரக்டர் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கல. அட்லிக்கு கொடுத்தாரு, அட்லி யூஸ் பண்ணி எங்கேயோ போயிட்டாரு இல்லைங்களா. மத்தவங்க அதை யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 2010 வந்து அந்த சுறா அவ்வளவு கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணும்போது அடுத்த படம் காவலன் வருது. காவலன் வந்து நல்லா ஹிட் ஆகுது. ஆனா நம்மளுக்கு தெரியும் காவலன் ஹிட் ஆகும்போது அந்த காவலன் ரிலீஸுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்ததுன்றது நம்மளுக்கு தெரியும். ஒழுங்கா ரிலீஸ் பண்ண விடல. அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி அது அவ்வளவு ட்ரோல்ஸ் அவர் தாண்டினாரு. அவர் இடத்துல நம்ம எல்லாம் இருந்திருந்தான்னா என்ன பண்ணிருப்போம் நமக்கு தெரியாது. ஆனாலும் அதெல்லாம் எதையும் கண்டுக்காம நம்ம ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, நம்ம நிச்சயமா நம்ம வந்து ஏறி வருவோம் அப்படின்னு நம்பிக்கையில இந்த காவலன் பண்ணாரு ஹிட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலாயுத ஹிட், நண்பன் ஹிட், துப்பாக்கி பிளாக் பஸ்டர். திருப்பியும் அப்படி எங்க இருந்தோ அப்படி வந்து அந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எங்கேயோ இருக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு அன்அட்டைன்டு பொசிஷன், அதாவது எங்க பிடிக்காத ஒரு பொசிஷன்ல இருக்கிறது. ஹலோ கேக்குது, சொல்லுங்க. நிறைய நடிகர்கள் வந்து இல்ல நிறைய ஆக்டர்ஸ் வந்து விஜய் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இப்போ இருக்க சிச்சுவேஷன் பார்த்தா மத்த ஆக்டர்ஸ்க்கும் இவருக்கு மார்க்கெட் 10 மடங்கு பெருசு. அதான் ப்ரோ. ஆமா உண்மை அதுதான். நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஞாபகம் தெரியல, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி லைலா ஸ்கூல் ஏதோ சர்வே, ஒரு லைலா காலேஜ் சர்வே எடுத்தாங்க, மக்களுக்கு பிடித்த ஸ்டார் யாரு அப்படின்ட்டு. அதுல பார்த்து 2வது பிளேஸ் வந்தாரு விஜய், முதல் பிளேஸ் வந்து அஜித் வந்தார். ஒரு 6 வருஷம் முன்னாடி நான் சொல்றது. அப்போ அவருக்கும் இவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2-2.5% தான் டிஃபரன்ஸ். இப்ப லாஸ்ட் இயர் அதே லைலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுக்கும் போது விஜய் நம்பர் 1ல இருக்காரு. டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா 5-6% கிட்ட இருக்கு. அதுதான் அவரோட ரைஸ். அந்த ரைஸ்ன்றது தமிழ் ஆக்டர்ஸ் தாண்டி இப்போ சவுத் இந்தியன் ஆக்டர்ஸோட கம்பேர் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு 10 மடங்கு பெருசு தான் என்ன கேட்டா. ஆமா, அதுல நீங்க ஏன் பக்கத்து ஸ்டேட் போறீங்க? நீங்க பங்களாதேஷ்ல விஜய் தெரியுதுங்க. ஆமா சொல்றேன், பங்களாதேஷ்ல நாங்க பாப்போம் சவுத் இந்தியஸ். ப்ரோ இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றேன். இப்ப இந்த விஜய் அஜித் காம்படிஷன்ன்றது ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல இருந்தது. போக எப்படி ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நடுவுல வந்துட்டு விஜய் ரஜினின்னு வந்துச்சு. அப்பயே கொஞ்சம் அந்த சலசலப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சூர்யான்னு வந்துச்சு, சூர்யா ரைசாகிற காலம். அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் அஜித்னு வந்துச்சு. இப்ப விஜய் ரஜினின்னு. ஆனா இதுல காமனான விஷயம் என்னன்னா விஜய்னு இருக்கும். விஜய் இல்லாத அந்த இடமே கிடையாது.
இவனுக்கு ட்ரால் பண்ணாலும் விஜய் பண்ணுவானுங்க, பிரைஸ் பண்ணாலும் விஜய் அதான் பண்ணுவானுங்க. அதான் வளர்ப்பு. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது சண்டை போடுவோம், அஜித் ஃபேன்ஸ் நாங்களும் சண்டை போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு வந்தோன்னு விஜய் ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்ச உடனே, விஜய் ஸ்பீச் கேட்க ஆரம்பிச்சு நமக்கு மெச்சூரிட்டி வந்தோடனே கரெக்ட், சண்டை சண்டை போறதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் வேணாம். இப்ப யாராவது நம்மள கேள்வி கேட்டாங்க, ஒரு ஏதோ டிவில கூட கேள்வி கேட்டாங்க, கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது டிவில கேள்வி கேட்டாங்க, எந்த நடிகர் பிடிக்கும், நான் சொன்ன விஜய் சார் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இமீடியட்டா பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆக்ட்ரஸ் வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி அந்த கொஸ்டின்ஸை டைவர்ட் பண்ணாங்க. அப்ப நான் சொன்ன கிளியரா சொல்றேன் பாருங்க, அடுத்த ஆக்டர்ஸ் என்ன பண்றாங்க எது பண்றாங்களோ எங்களுக்கு அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாங்க கம்பேர் பண்ணவே விரும்பல. இந்த சர்க்கார் விஜய் சொல்லுவார்ல, எங்க தலைவர் முகம் பிராண்டுன்னு வாங்கல, அதுதான் நான் சொன்னேன். எங்களுக்கு எங்க தலைவர் முகம் பிராண்டு, அவ்வளவுதான். அவன் அந்த தலைவன் எங்க பிராண்டு, அவரை நாங்க வச்சு படம் எடுக்கிறாங்க, அவருக்கு காசு கொடுக்குறாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை நாங்க கேட்டு போறோம். அவரை போய் இன்னொருத்தவங்களை போய் நீ டீக்ரேட் பண்றது, அடுத்தவங்க டீக்ரேட் பண்ற வேலை எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க 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 அஜித் ஃபேன் பண்ண பண்ணிட்டு போங்க, அதை பத்தி நாங்க இக்னோர் நெகட்டிவிட்டி, விஜய் சொல்ற மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி. நாங்க எங்க வேலையை பார்த்து போயிட்டு இருக்கோம், நாங்க ஒரு வழியில போயிட்டு இருக்கோங்க. நீ என்ன வேணா பண்ணி பேச தடுத்து என்ன எத்தனையோ முட்கள் அந்த வழியில போடலாம், அதெல்லாம் நாங்க தூக்கி போட்டு நாங்க போயிட்டே இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு கீழே விழுந்த உண்மையா வந்து ஒரு குதிரையா எழுந்து ஓடினவர் அவர் தான். நான் குதிரை கூட சொல்ல மாட்டேன், ஒரு சிறுத்தையா எழுந்து ஓடினவர் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஸ்பீடு அடிச்சுக்க முடியாது. நீங்க இன்னைக்கு பே பாருங்க, கோட் பாருங்க, அதுக்குள்ள 17 கோடி ஃபுல் புக்கிங் ஃபுல்லு. இதெல்லாம் யாருக்குங்க நடக்கும்? நீங்க லியோன்னு சொல்லும் போது லோகேஷ் அப்படி இப்படின்னீங்க, இன்னைக்கு வெங்கடேஷ் பிரபு, சரி வெங்கடேஷ் பிரபு தானே ஒரு பேரா, வெங்கடேஷ் வெங்கட் வெங்கட் பிரபு. பிரபு வெங்கட் பிரபுங்க. வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு ஏன்னா இல்ல எனக்கு வந்து நான் அவ்வளவா பார்க்க மாட்டேன் ப்ரோ, அந்த தியேட்டர்லாம் போய் எல்லா படம் விருப்பம்லாம் பார்க்க மாட்டேன். நான் கடைசியா பார்த்த படம் அக்டோபர் 19 லியோ, இப்ப அடுத்தது போறது செப்டம்பர் 5 கோவிட். அதோட இவர் நிப்பாட்டாரும் நானும் நிப்பாட்டிடுவேன், அவ்வளவுதான். தியேட்டருக்குலாம் போய் பார்க்கலாம் மாட்டேன், ஒரு படம் தான் பார்ப்பேன், அது ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். அது அந்த அளவுக்கு பிடிக்கும். சோ அப்ப வெங்கட் பிரபுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒன்னும் இதுல ஒன்னே ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பார்க்க மாட்டேன்னு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ஓகேவா? அவன் கிட்டத்தட்ட சையத் ப்ரோ சொல்ற நிறைய விஷயத்துல அவர் மாதிரியே பேசுவான். நான் அது அவருக்கு புரிய நான் என்ன சொல்றேன்னு. சோ அந்த மாதிரி அப்படியே அதே வார்த்தைகள் அதே விஷயம் பேசுவான். ஆனா அவன் எப்படின்னா, ஹீஸ் டாக்டர் பை ப்ரொஃபஷன், அதனால அவன் ஒரு பெரிய அப்படியே இது இல்ல, ரொம்பலாம் ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா அந்த டைம்ல என் கூட சரியான ஃபேன் அவன். சோ இப்ப என்ன ஆச்சு, அவங்கிட்ட சும்மா நேத்து பேசிட்டு இருக்கும் போது சொன்ன, நீ யாரா அடுத்த விஜயா வருவாரு அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு சும்மா ஒரு டிஸ்கஷன் டாபிக் மாதிரி கேட்டேன் அவன்கிட்ட, ஒரு ஐடியாக்கு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. உடனே அவன் டென்ஷன் ஆயிட்டான் பயங்கரமா. எவனும் ரீப்ளேசபிள் கிடையாது, ஏன்டா அப்படி எல்லாம் சொல்ற அப்படி இப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அவன் சொன்னான், என்னடா பண்ணுவேன் அப்படின்னா, நடிக்கிறது இப்போ 69 எடுத்துட்டா என்ன பண்ணுவேன், படம் என்ன படம் பார்ப்பது? இல்லடா நான் அதுக்கப்புறம் தெலுங்கு படம் தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் தமிழ்ல பார்க்க மாட்டேன், வேற ஏதாவது. இல்ல நான் தமிழ் படங்கள் பார்ப்பேன், தியேட்டருக்கு போக மாட்டேன். ஓடிடில மேபி பார்க்கலாம், படம் பார்க்காம சொல்றோம். இப்ப தியேட்டர் எல்லாம் போய் அவ்வளவு விரும்பி தியேட்டருக்கு அதே மாதிரி ரைஸ் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லும் போது, அந்த பூவே உனக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த ரைஸ் ஆஃப் தளபதி விஜய் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே காதலுக்கு மரியாதை. நான்லாம் இதெல்லாம் அந்த தியேட்டர்ல அந்த கூட்டத்தை பார்த்துட்டு, அதே மாதிரி வந்து என்ன அந்த பூவே உனக்காக இருக்கிற அந்த கூட்டமும் சரி, காதலுக்கு மரியாதை பார்த்த அந்த கூட்டமும் சரி, இப்ப வரைக்கும் அந்த அந்த கூட்டம் எவ்வளவு கூட்டம் ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி காலையில ஒரு ரசிகர்கள் ஒருத்தர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ அவங்க ஒரு கலாட்டா பண்ணிட்டு போனுவாங்க. மேட்னில வந்து அவங்க ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு தியேட்டர்ல இருந்து அவங்க ஒரு தளபதிக்கு ஒரு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த 3 ஷோ 4 ஷோ ஒரு விதமான அந்த நார்த் சென்னையில இருந்து வருவாங்க, சவுத் சென்னையில இருந்து வருவாங்க, சென்ட்ரல், அந்த மாதிரி அந்த ஆல்பர்ட் தியேட்டர், இந்த கமலா தியேட்டர், இந்த உதயம் தியேட்டர், அகஸ்தியா தியேட்டர், பிருந்தா தியேட்டர், இதெல்லாம் அதை பார்த்துட்டு எனக்கு இப்பெல்லாம் நினைச்சா, நீங்க சில டைம் சொல்லும் போது இல்லைன்னு எனக்குலாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா ரைஸ் ஆஃப் தளபதி விஜய்ன்றது பூவே உனக்காக ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நல்லா அழுதுட்டேன். அந்த அந்த சேஞ்ச் ஓவர், லவ் டுடே, எவ்வளோ சேஞ்ச் ஓவர், எவ்வளோ அந்த வெர்சடைல் ஆக்டிங். அதே மாதிரி அவர் ஒரு படம் வந்து அந்த படத்தை வச்சு அவங்க ஒரு அந்த யங்ஸ்டர் இந்த மாதிரி ஏஜ்ல இருக்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்டைலு,
அதுதான் அவரை இப்போ வரைக்கும் அவர் அந்த அந்த கடைக்கோடி ஒரு ரசிகன் அவனுக்கு நான் பண்றது பிடிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் சரி, தன்னோட செயல்லையும் தன்னோட நடத்தையிலையும் தன்னோட சிந்தனையும் அங்க கொண்டு போய் புகுத்துற அந்த மனுஷன் அவர் வேற லெவல். அவ்வளவுதான். இல்லைங்க, அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னா, எத்தனை பேர் விஜய் சாரை மீட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. நான் ஒரு 2-3 தடவை அவரை மீட் பண்ணிருக்கிறேன். அவரு வந்து அது எப்படி சொல்றேன்னு தெரியலங்க, ரொம்ப தங்கமான மனுஷன். சரிங்களா? அது நம்ம வந்து படத்துலதான் வந்து அவர் அப்படி இருக்கிறாரு. ஆஹா ஓஹோன்னு. நான் நேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு நான் பேசினா ஒரு அரை செகண்ட் கூட பேசியிருக்க மாட்டேன். அப்பவே என்கிட்ட நல்லா தான் பேசினாரு. ஒரு மூணு தடவை பார்த்திருக்கேன். ஒரு தடவை ஒழுங்கா பேச முடியல, 2 தடவை நல்லா தான் என்கிட்ட பேசினார். ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஒரு கேரிங்கான பர்சனு. அதாவது இந்த ரைஸ் அண்ட் ஃபால் இருக்கு இல்லைங்களா விஜய்து, அது நாட் ஜஸ்ட் மூவிஸ். அதை வந்து ஒரு திட்டமிட்டு அவரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா? அதாவது அவர் படத்துக்கு தியேட்டர்ஸ் கொடுக்காம இருக்கிறது, பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ், அதே மாதிரி அவருக்கு வந்து அவரை கவுக்கணும்ட்டே நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. என்ன விஜய் என்ன சும்மாவே விஜய் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன விஜய் பெரிய விஜய் என்ன ஒண்ணுமே இல்லை, படம்லாம் வேஸ்ட், நடிக்கவே தெரியல அவருக்கு அப்படின்லாம் சொல்லி அவர் அப்படியே ரொம்ப அமுக்கணும்னு பார்க்கும்போது, ஆனா பாத்தீங்களா அப்படியே அந்த நீங்க ஒரு பிளாஸ்டிக் பால தண்ணிக்குள்ள தள்ளனா குபீர்னு மேல வரும் பாருங்க, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மேல நிக்கிறாரு. அவரை யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து வாய் பொழந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாம விஜய் சேதுபதி கூட நடிக்கிறாரு, பிரசாந்த் பிரபுதேவா கூட நடிக்கிறாரு. அவ்வளவு ஒரு பிரசாந்த் கூட அந்த தீம், அந்த அண்டகன் தீம் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நேற்று ரிவீல் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம். அவர் பண்ணணும் அவசியம் கிடையாது இல்லையா அதெல்லாம், ஆனா கேட்ட உடனே போய் செய்யறது, அது பண்றது, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டிஸ் அவருக்கு. அதனால வந்து நான் நிறைய பேசுவேன், அப்ப சொல்லிட்டு பேசிக்கிட்டே ப்ரோ. இல்ல நீங்க பேசுங்க, நம்ம ரவுண்டா எடுத்துப்போம் ப்ரோ. ரவுண்ட்ஸ் எடுத்துப்போம். ஆல்ரெடி அதிகமா பேசிட்டீங்க. ஒரு நிமிஷம் சுனில் நான் நிப்பாட்டிக்கிறேன் ப்ரோ. நோ ப்ராப்ளம். டேக் கேர். நிறைய பேர் சுனில் பேசு. சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். எனக்கு என்னன்னா எல்லாரும் சொன்ன மாதிரிதான், அந்த 2007ல இருந்து 2010 வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு கிரிட்டிசிசமா இருக்கட்டும், ஒரு இதுவா இருக்கட்டும், அது போன ஜென்ரேஷன்லயும் யாரும் ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டானுங்க. அடுத்து இனி வரப்போற ஜென்ரேஷன்லயும் அவனுக்கும் வரப்போறது கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு காலகட்டம் நம்ம ஃபேஸ் பண்ணோம். அது அவர் கூட நின்னவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அது வரவெல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு போவான், என்னென்னவோ சொல்லிட்டு போவான், கண்டது சொல்லிட்டு போவானுங்க, மீம்ஸ் அது இது என்னென்னவோ பண்ணானுங்க, எல்லாமே பண்ணானுங்க. ஆனா சிம்பிளா ஒரு ஒண்ணுமே எதுக்குமே அவர் பதில் கொடுக்கல. அவர் படத்தோட வெற்றியில அவரு முடிச்சுட்டு போயிட்டாரு. இன்னொரு அத பத்தி சொல்லிட்டோம் ப்ரோ. அவர் முடிச்சிட்டோம், சுனில் முடிச்சிட்டோம் ஃபுல்லா. ஓகே 1 மினிட் எடுத்துட்டு தனக்கு நடந்த ஒரு விஷயம், ஒரு அவமானத்தை பத்தி அவர் இது பண்ணதே கிடையாது. பட் அத வந்து அவர் எப்படி வந்து அவருக்குள்ள அவர் ஒரு தன்னை ஊக்குவிக்கிற ஒரு பெட்ரோலா எடுத்துக்கிட்டேன்னு சொன்ன மாதிரி அவர் அப்படி எடுத்துட்டு நம்மளை நம்பியே ஒண்ணு மனுஷன் அவரு. ஸோ எனக்கு எப்பவுமே இந்த விஷயத்த பேசினா நான் ரொம்ப எமோஷனல் ஆயிருவேன். அதாவது அந்த 2007 to 2010 அந்த பீரியட் கடந்து வந்த தளபதி ஃபேன்ஸ்க்கு இருக்கிற இப்போ எனக்கு ஒரு கர்வம் இருக்கும். அந்த நேரத்துல என் அண்ணன் கூட நான் நின்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது எப்பவுமே எனக்கு ஒரு கர்வம் இருக்கும். என் அண்ணன் கூட நான் நின்னேன்டா. ஏன்னா சுத்தி எல்லா இடத்துலயும் அவ்வளவு ட்ரோல்ஸ்னா சாதாரண ட்ரோல்ஸ் இல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரோல்ஸ். நான் இப்போ சொல்றேங்க, சுறா படத்துக்கு இருந்த டிக்கெட் டிமாண்டு, நீங்க ரிசல்ட் வந்து ஃபிளாப் அது இதுன்னு என்ன வேணா சொல்லுங்க, நான் 3வது நாள் தான் சுறா போனேன். அப்போ நான் சின்ன பையன், ஸோ எனக்கு கசின் பிரதர் தான் கூப்பிட்டு போவாங்க. நான் அப்போ 3வது நாள் போறேன், ரிவ்யூஸ் எல்லாம் நெகட்டிவ் தான். அதுக்கு இருந்த டிக்கெட் டிமாண்ட்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி சுறாக்கு வந்து பாட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், அதுல அவரோட உழைப்பு வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ அது கதையா என்ன வேணா இருக்கட்டும், பாட்டு டான்ஸ் அதோட உழைப்பு வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ அவர் வந்து நான் தான் சொல்றேனே, 50வது படம் அவருக்கு ஃபிளாப்பா இருக்கலாங்க, ஆனா இப்ப அவரோட 50வது வயசுல அவர் இந்த இடத்துல இருக்காரு. ஸோ அதுதான் மேட்ரு. அவர் ட்வீட்டாவே போடலாமே வித் யுவர் பெர்மிஷன். ஓகே, கண்டிப்பா போடுங்க. ஏன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றது வந்து வெறும் படத்துக்கு வச்சது இல்ல, அது அவர் குறித்தான ஒரு வார்த்தை. ஸோ
ஹரிஷ்ணா எல்லாரும் சொன்ன மாதிரிதான் தன்னோட கடைசி படத்தை யாருக்கிட்ட வேணா கொடுத்து அவர் பிரம்மாண்டமா கொண்டு போய் சேர்க்க முடியும். பட் அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணிக்கிற ஒரு ஆளு. ஸோ வந்து என்னைக்குமே ப்ரௌட் தளபதி ஃபேன். எல்லாரும் எமோஷன் தான். இல்ல அதான் எல்லாரும் நீங்க பேசுற போது நினைப்பீங்க, அவன் வாய்ஸ்லயே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா அவன் எப்பவுமே தளபதி பத்தி பேசுற போது ரொம்ப எமோஷனல் ஆயிடுவான். அவனை பத்தி எனக்கு தெரியும் பர்சனலா, பட் நான் அவன் பெர்மிஷன் இல்லாம அதை பத்தி சொல்ல மாட்டேன். பட் அவன் வந்துட்டு ஹியாஸ் இதெல்லாம் இருக்கு. அவன் லைஃப்ல வந்து ரொம்ப தேவையான கான்பிடன்ஸ், ரொம்ப ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி அவனுக்கு ஒரு அதாவது பக்கத்துல இல்ல அவனுக்கு தளபதி, பட் எல்லாத்துக்குமே வந்து அவன் லுக் அப் டு தளபதி. அவனுக்கு அது ஒரு பெரிய டிரைவிங் ஃபேக்டர் இன் ஹிஸ் லைஃப். அது நாங்க நிறைய டைம் பேசிருக்கோம். என்னோட 25 வருஷம் ஃபேனிசம் இன்னும் 2 வருஷத்துல ஸ்டாப், அதாவது பிலிம்ல ஸ்டாப் ஆக போகுதுன்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. பட் கண்டிப்பா இல்ல ஃபியூச்சர்ல பண்ணுவாரு, கவலைப்படாதீங்க. இன்னொரு விஷயம், நான் அந்த பேட் ஃபேஸ்ல ஒரு ஃபேனே ஆக ஆரம்பிச்சேன் அந்த வேட்டைக்காரன்ல தான். நான் சொல்றேன் ப்ரோ. ஒரே நிமிஷம். ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரு லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை பத்தி நீங்க சொல்ல விரும்பல. அப்போ கூட எனக்கு பெருசா கண்ணீர் தண்ணி வரல. ஆனா இந்த வருஷம் பிப்ரவரி அப்போ அரசியல் வர்றேன்னு சொல்றேன், 2 ஃபிலிம்ஸ் பண்றதுக்கு அப்புறம் அரசியல் சினிமா வரமாட்டேன்னு சொல்றப்பதான் நான் வந்து எழுதிட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா தான் கேக்குறாங்க, டேய் என்னடா ஆச்சு, என்ன பண்ற, லவ் ஃபெயிலியரா? இல்லப்பா நான் லவ் பண்றேன். இல்லப்பா ஏன் அப்ப ஏன்டா? இல்லப்பா விஜய் அரசியல் போயிட்டாருன்னா படம் லீக் மாட்டாருல, அதுதான் எழுதிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏய் அப்போ ஏய் படம் நிக்க விட்டு உங்களுக்கு சேவை செய்ய வரான்டா. எங்க அப்பா கொஞ்சம் ஏஜ் பெரியவர், அதனால சொல்ல தப்பான்னு சரிங்க. உங்களுக்கு சேவை செய்ய வரான்டா, அந்த படம் அடிக்கிறத விட்டு ஒழுங்கா சந்தோஷமா கொண்டாடுங்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் போனா ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஆக்சுவலா அந்த ஒரு ப்ராப்ளம்க்கு, பர்சனல் ப்ராப்ளம்க்கு கண்ணில் தண்ணி வராது. அந்த ஒரு நினைப்பு வந்துட்டே இருக்கும், அந்த ப்ராப்ளம் நினைப்பு கண்டிப்பா வந்துட்டே இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனா எனக்கு அதை விட எனக்கு ஓது ஒன்னதை வந்து எனக்கு விஜயனாவுடைய அந்த ஒரு சினிமாவை விட்டு போறதுதான் எனக்கு கண்ணு கலங்கிட்டேங்க. 1.5 டேவா நான் வந்து அழுதுட்டே இருந்தேன். லிட்டரலி என் பர்சனல் ப்ராப்ளம் கலாதான் இந்த பிரச்சனைக்கு நான் அழுவேன். நான் முக்கியமா சொல்ல வந்த பாயிண்ட் இதுதான், நான் இதை சொல்லிடுறேன். அந்த பேட் பிசிக்ல இருந்தப்போ வேட்டைக்காரன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண படம், ஜென்ரல் ஆடியன்ஸுமே நல்லா இருக்குன்னு பார்த்து கொண்டாடின படம். ஆனா அதையுமே ஃபிளாப் லிஸ்ட்ல சேர்த்திட்டு சில பேர் ஃபிளாப்ன்றாங்க. அது வந்து சொல்லட்டுமா? ஆக்சுவலா வேட்டைக்காரன் வந்து சாரி ப்ரோ, சொல்லி ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன், தப்பான்னு கேளுங்க ப்ளீஸ், டக்குன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலா வேட்டைக்காரன் வந்து நான் 5 to 7 days அப்புறம் நான் 1 week அப்புறம் நான் போற படம். அப்பயும் கூட்டம் இருந்துச்சு ப்ரோ. நான் ஒரு தியேட்டர் போனா அப்பயும் கூட்டம் இருந்துச்சு. அப்பதான் 3 வயசுக்கு 5 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கு டிக்கெட் கிடையாது. என் தம்பி அப்போ சின்ன பையன், நானும் என் தம்பி எங்க அம்மா அப்பா ஃபேமிலியா போனோம். அப்பயே கூட்டம் இருந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பயே சரியான கூட்டம், டிக்கெட்டுக்கு எல்லாம் மூடிட்டு இருந்துச்சு கூட்டம். டிக்கெட் போயிட்டு ஃபுல் அப்படியே ஃபுல் ஆயிட்டு இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. படம் முடிய வரைக்குமே இந்த கூட்டம் ஓயல. அதாவது ப்ரோ ஒன் மோர் பாயிண்ட், அந்த வேட்டைக்காரன் சொன்னீங்க இல்லைங்களா, ஒன் மோர் சின்ன பாயிண்ட் தான். நீங்க அயன் படம் ஹிட், பெரிய ஹிட் அயன், ஓகேங்களா? அதுவும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷனு, வேட்டைக்காரன் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷனு. ஆனா வேட்டைக்காரன் இதப்போ அந்த சன் பிக்சர்னு சொன்னாங்க. அயனோட எனக்கு அதிகமா கலெக்ஷன் பண்ணி கொடுத்த படம் விஜயோட சுமாரான படம் வேட்டைக்காரன். ஸோ அதுதான் விஜயோட மார்க்கெட். அப்படி இருக்கு. அயன் எவ்வளவு பெரிய ஹிட், ஆனா அதுவே பீட் பண்ணுச்சு வேட்டைக்காரன். ஆனா அந்த படத்தையும் சுமார் படம் அப்படின்னா நமக்கு சுமார் நம்ம ரேஞ்சுக்கு. வேட்டைக்காரனும் நான் அதே மாதிரி 3வது நாள் தான் போனேன். அப்ப நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் ஷேர் பண்ணிட்டு நான் இதை ரிலீவ் வைக்கிறேன். அப்போ நான் 3வது நாள் போறேன், பக்கத்துல அவதார் ஓடிட்டு இருந்தது. கதவு ஓபன் பண்ணி விடுவாங்க இல்லையா, அங்க ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஆனா எப்படின்னா இருக்கு ஷோஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்லிட்டு இருந்தாரு, தம்பி நான் இந்த இதுல வேலை பெர்மனன்ட் ஸ்டாஃப் இல்லப்பா, என்னை வந்து இந்த படத்துக்கு கூட்டம் வருதுன்றதுக்காகவே என்னை வந்து இங்க இன்னைக்கு ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு நான் ஒர்க் பண்ணும்போது வண்டி பார்க்கிங் நிறுத்தருக்கு 1/2 hour லேட் ஆயிடுச்சு. அப்போ வந்து அதுக்குள்ள ஷோ போட்டாங்க, அதனால நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் இன்னைக்கே கொஞ்சம் டிலே ஆகி நாங்க ஷோ போடுறோம். ஸோ நான் விஜய் படம்னு வந்தா மட்டும்தான் என்னை வந்து இந்த தியேட்டர்ல வந்து என்னை வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஏன்னா ஓனருக்கும் எனக்கும் பாண்டிங் இருக்கிறதுனால விஜய் படத்துக்கு
கூப்பிட்டுருவாங்க. ஸோ நான் விஜய் படத்துக்கு மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 3வது நாள் நைட் ஷோ. பட் அந்த படத்தை இவங்க எல்லாம் ஃபிளாப்புன்னு சொல்றது வந்து எனக்கு காமெடியா இருக்கும். அட போங்கடா சின்ன இல்ல இல்ல பசங்க அப்படின்ற மாதிரி அதுல இருக்கும். சுனில் ஒரு கிளாரிபிகேஷன். சும்மா இது ஃபேனுங்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் ப்ரூஃப் இருக்கு. அது என்னாச்சு, இதுக்கு பின்னாடியும் அதுக்கப்புறமும் வந்த 2 படம் ஃபிளாப் ஆனதுனால, ஐ மீன் ஒரு படம் ஃபிளாப் ஆனதுனால வேட்டைக்காரனே அந்த லிஸ்ட்ல சேர்த்து விட்டுருவாங்க. சும்மா இதையும் ஒன்னு ஆட் பண்ணி விட்டுக்கோ, ஒன்னா இருந்தா அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும்னு. வேட்டைக்காரன்லாம் நல்லா படமாவும், அது ஒரு கமர்ஷியல் படமா நல்ல டீசென்டான படம் தான், ஓடுனதும் நல்லா தான் ஓடுச்சு அந்த படம். இல்ல ப்ரோ, நண்பன் துப்பாக்கி எல்லாம் வேற லெவலு. ஆனா இவனுங்க ஏன் மட்டும் வேட்டைக்காரன் ஏத்துக்க மாட்டாங்கன்னா, பிளாக் பஸ்டர் இல்ல ஹிட். ஆனா ஹிட் தான், அதை கூட ஏத்துக்க மாட்டானுங்க. ரவுண்டு பண்றானுங்க, இதுவும் ஃபிளாப். பிளாக் பஸ்டர் அதுக்கப்புறம் அதை பார்த்து வந்துச்சு. வேட்டைக்காரன்ல எல்லாம் பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியாதுல்ல. புரியல. தளபதிக்கு பிளாக் பஸ்டர்ங்கிறது அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி இருந்து ஆரம்பமே ஆச்சு. ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல அவரு புரியல. இப்ப போக்கிரிக்கு அடுத்து பிளாக் பஸ்டர் எதுன்னு அந்த அலெக்ஸ் ஒரே ஒரு செகண்ட் கொடு, நான் ஜெனரலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ப்ரோ. நான் அது ஒரு எல்லாருமே ஜெனரலைஸ் டாக்ஸ், இது முடிஞ்ச அக்கேஷன்ஸ் எல்லாம் நானும் ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ரைஸ் அண்ட் ஃபால் அப்படிங்கிற டாபிக் மாதிரி பேசுற போது, ஐ மீன் எப்பவுமே ஒரு தோல்வி இருந்தா தானே அங்க இருந்து ரைஸ் ஆக முடியும். டாப்லயே இருந்தா அது ரைஸ் கிடையாது, ஓகேவா? சோ அதுதான் பார்ட் ஆஃப் த அனதர் ரீசன், அது வந்து டாபிக், ஓகேவா? இதுல வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தளபதியை பத்தி கம்பேக்கு இல்ல மாஸ்ன்னு பேசின உடனே துப்பாக்கி வந்து நின்றீங்க எல்லாரும். ஆக்சுவலா அது வந்து ஃபேக்சுவலி நாட் ரைட். அது அப்படி கிடையாது ஹரிஷ். அத பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். ரிலேட்டட் டு டாபிக் போகலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் விட்டு சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தெரியும், அந்த மறுபடியும் ரிப்பீட்டடா நம்ம அதே பேசுறோம். 2007 to 2010 அந்த டேஸை மட்டுமே பேசிட்டு இருக்கோம். பட் நமக்கு தெரிஞ்சது நல்லாவே தெரியும், அவர் ஸ்டார்ட் பண்ணதே கிரிட்டிசிசம்ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அங்கேயே அவர் ரைஸ் ஆஃப் தளபதி விஜய் ஆயிட்டார். இளைய தளபதியில இருந்து அங்கேயே ஆரம்பிச்சாரு. அவர் பயங்கரமா அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணதே பயங்கரமான ஒரு டவுட்ஃபால ஸ்டார்ட் பண்ணி தான் அங்கேருந்து பூவே உனக்கு வந்து லிஃப்ட் ஆகி அப்படி வந்தாரு, ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நான் வந்து பர்சனலா வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாலும், நான் பண்ண பீரியட் வந்து அதுதான். மறுபடியும் அகைன் அந்த சேம் பீரியட் 2007 to 2010 பீரியட் தான். அதை சொல்லணும்னா பயங்கரமா இருக்கும். எப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேசிட்டு போயிடும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் அப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஒழுங்கா ஒருத்தருக்கு படம் எடுக்க தெரியல அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிடும். அன்னைக்கெல்லாம் படம் பார்த்துட்டு வெளில வரப்பெல்லாம் சத்தியமா எதுவுமே தெரியாது. நம்ம தளபதி படம் பார்த்துட்டு வெளில வந்தோம், படம் செம்மையா இருந்துச்சு. உள்ள போனோமா, ஸ்கிரீனை பார்த்தோமா, ஓப்பனிங் சாங்க்கு ஆடினோமா, ஃபைட்டுக்கு கத்துனோமா, மாசான சீனுக்கு வந்து கிளாப்ஸ் அடிச்சோமா, இப்படிதான் இருக்குமே ஒழிஞ்சு அந்த படம் இப்படி போகுது, இந்த லேக் கீகெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நிஜமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. ஈவன் நான் சொல்றது அழகேத்த முனவா இருக்கட்டும், வில்லுவா இருக்கட்டும், குருவியா இருக்கட்டும். குருவினா நான் டபுள் கில்லின்னு சொல்லி வெளியில வந்தேன். தொடர்ந்து 4 ஷோ பார்த்துட்டு அப்படித்தான் வெளில வந்தேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்த வேட்டைக்காரனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சுறாவா இருக்கட்டும். இப்படி சுறாவை கூட நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து வெளியில வந்து அப்படிதான் வந்தேன். இப்படி பிரிச்சு பார்க்க தெரியல. ஒவ்வொரு நாளும் படம் பார்த்துட்டு அந்த ஷோ பார்த்துட்டு அடுத்த நாள் போகும்போது கரெக்டா அந்த காலேஜ் டேஸ்ங்கிறனால அந்த டைம்ல தான் வந்து அந்த இப்ப எப்படி நெகட்டிவ் டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சோடனே அந்த மாதிரி வருது, வேர்ட் ஆஃப் மவுத். அப்ப நமக்கு முதல் நாள் ஒண்ணுமே தெரியாது. இந்த 2வது நாள் காலேஜ் போறப்பதான் ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பான், ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிப்பான். அப்ப ஒரு மாதிரியா இருக்கும், என்னடா இவனுங்க, நமக்கு படம் நல்லா தானே இருந்துச்சு, இவனுங்களுக்கே படம் பிடிக்கல, அப்படித்தான் தோணுமே ஒழிஞ்சு. இவனுங்க சொல்லுவாங்க இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இந்த பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க அங்க குதிக்கிறாப்ல, இன்னும் ஒரே மாதிரியா பண்றாப்ல, எக்ஸ்பிரஷன் சரியில்லை. எனக்கெல்லாம் அப்படி தோணவே இல்லை. ஏன்னா அந்த மனுஷன் நம்ம ரசிக்கிறதுனால அவர் என்ன செஞ்சாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். அப்படிதான் எனக்கு இருந்துச்சு அந்த பீரியட் ஃபுல்லாவே. அதனால பிரிச்சே பார்க்க தோணல. ஸோ இப்படி இருக்கும். காலேஜ் ஹாஸ்டலுங்கிறதுனால இன்னும் அதிகமா இருந்துச்சு எனக்கு. நைட்டு ரூமுக்கு வந்தா, காலேஜ் போயிட்டு நைட்டு ரூமுக்கு வந்து ரூம்ல தான் நடக்கும். எங்க ரூம் வந்து ஒரு ஃபேன் வார் மாதிரி. ஒரு குரூப், ஒரு சைடு விஜய் ஃபேன்ஸ், ஒரு சைடு அஜித் ஃபேன்ஸ், இப்படி பயங்கரமா இருக்கும். ஒரு பீக் டைம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா. அப்படி இருந்த பீரியட்ல நாங்களும் அஜித் படத்துக்கு போய் அதுக்கு நடுவுல வந்து அசலா இருக்கட்டும், இல்ல ஜியா இருக்கட்டும், இல்ல இன்னும் 2-3 படம் அவரும் ஃபிளாப் கொடுத்தாப்புல, பயங்கரமா ஃபிளாப் கொடுத்தாப்புல, நாங்களும் போய் வச்சு செஞ்சிருக்கோம். அதனால அந்த பீரியட் ஒன்றும் அஜித்துக்கு ஒன்றும் பெரிய பெரிய பயங்கரமான பீரியட்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு பில்லா கொடுத்தாப்புல. இந்த நம்ம வந்து பயங்கரமான ஒரு டவுன்ஃபால்ல சுறாவை கொடுத்தோம். அவர் அந்த கரெக்டா அந்த டைம்ல பார்த்து மங்காத்தா கொடுத்தாப்புல. இதுக்கு இடையில ஒருத்தன் வந்தான் சூர்யான்னு, அவன் வந்து எல்லாத்தையும் நிறைய பேர்த்து பிரிச்சு இழுத்துட்டு போயிட்டான். இப்ப எப்படி ஆச்சுன்னா, நானும் சண்டை போடுவேன், என் ஃப்ரெண்டு, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன்,
அவன் பயங்கரமான அஜித் ஃபேனு. 2 பேத்துக்கும் கான்வர்சேஷன் முட்டிட்டு போவோம். இப்படிதான் சண்டை போட்டுப்போம். ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம். சுறா வரும்போது அவனுக்கு மங்காத்தா வரல. சுறா வரும்போது அசல் வந்துருச்சு. அது முடிஞ்சு சொல்றேன். நிறைய பேர் தப்பா நினைக்கிறீங்க. அந்த வருஷம் சுறா வரும்போது அசல் 2 பேருக்கும் ஃபிளாப். அதுதான்டா. இல்ல சுறா இப்போ 50வது படம் தான் டிஃபரெண்டா. ட்ரால் எங்க பீக் ஆச்சுன்னா இவரோட 50வது படம் அப்படிங்கறதுனால அந்த படம் ரொம்ப ஃபெயிலியர், வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப பயங்கர பேடா போயிருச்சு அப்படிங்கிற அந்த இடத்துல தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரால் அதுக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மெசேஜ்ல பண்றது, அது பண்றது, சர்தார் ஜோக்ஸ் அப்படி இப்படின்னு பண்றது. இதுக்கு இடையில வந்து ஃபேமிலி சைடே எவனா 2-3 பேர் குடியே பாரு கேட்பான். அங்க எவனா ஒரு அஜித் ஃபேன் இருப்பான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்ப அவன் ஏதாவது சொல்றது, இல்ல நெய்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசுறது, நடுவுல காலேஜ் போனா காலேஜ்ல வேணா பேசுறது. இதுக்கு நடுவுல நம்ம தான் டெய்லி ஹாஸ்டல்லே இருப்போமே, டெய்லியுமே சண்டை வரும். அந்த மாதிரி பீரியடு. அப்படி இருக்கிறப்ப சுறா வந்து பீக்கஸ்ட் ஆகி போச்சு. அப்பதான் எனக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப சண்டை வந்து படம் பார்த்துட்டு இருந்து ஹாஸ்டல் வந்து செம்ம சண்டை வந்து கைகளை போயிடுச்சு. அதுல இருந்து அவன்கிட்ட பேசுறது கிடையாது. ப்ரோ நிவாஸ் ப்ரோ ஒரே ஒரு செகண்ட், சாரி டு இன்டரப்ட். இல்ல இப்ப டாபிக் வந்துடுறேன் ப்ரோ. இப்படி நடந்துருச்சு. எனக்கு வந்து அந்த ரைஸ் ஆஃப் தளபதி விஜய் எப்ப எனக்கு தோணுச்சு, அது இப்படி நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்ககிட்ட நான் பேசல. காலேஜ் முடிச்சுட்டு ஃபேர்வெல்ல கூட பேசல. அப்படியே போயாச்சு. அப்படியே அவன் வேலையை பார்த்துட்டு ஜாபுக்கு போயிட்டோம். வேலாயுதம் படம் வந்து நமக்கு வந்து தீபாவளி ரிலீஸ். நான் FDFS பார்த்தேன். அவனும் விஜய் ஈவன் தான் இல்ல சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கதைக்கு நீங்க ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. அதுக்கு அது ஒரே ஒரு கரெக்ஷன் தான், ஒண்ணும் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தது சொல்ற மாதிரி கதைக்கு முன்னாடி போயிட்டேன். ஆமாடா, அவர் வேலாயுதம் வரைக்கும் போயிட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வந்த பாயிண்டே வந்து அலெக்ஸ் இது நான் என்ன சொல்றேன்னு இருடா என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க. சோ இந்த ரைஸ் அண்ட் ஃபால்ங்கிறது வந்துட்டு இந்த வேலாயுதம் படம் அப்போ இல்ல இந்த சுறா டைம்லயோ அப்போ ஸ்டார்ட் ஆனது கிடையாது. பூவே உனக்காகல இருந்து வந்திருக்கு, காதலுக்கு மரியாதை வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் மாண்புமிகு மாணவன்ன்ற ஒரு படத்துல டிப்பா இருக்கு. திருப்பியும் அதுல இருந்து வந்து கொடுத்திருக்காரு. ஒரு ஸ்ட்ரீக்கே கொடுத்தாரு. 4 மூவிஸ் இன் ரோன்றது ஒன்லி ஆக்டர். தொடர்ந்து 4 படமுமே வந்துட்டு பிளாக் பஸ்டர்ஸ் ஆச்சு. அந்த குஷி, பிரியமானவளே, பத்ரி, அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். சோ இது எல்லாமே 4 அந்த டைம் பிளாக் பஸ்டர் ஆச்சு. சோ இது என்னன்னா இந்த ஸ்ட்ரீக் ஆஃப் கம்பேக் கொடுக்கறதுங்கிறத வந்துட்டு ஒரு பெரிய இதாவே அப்போல இருந்தே பண்ணிட்டு இருந்திருக்காரு. நான் அதான் சொல்ல வந்தேன் இதுக்கு முன்னாடி. இது வந்து டிட் ஸ்டார்ட் இன் துப்பாக்கி ஆர் எனிதிங். நீங்க வேலாயுதம் கண்டினியூ பண்ணுங்க. அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த விஷயத்துக்காக நான் வந்தேன் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. அது என்னன்னு சொல்லிடுறேன். அவங்க கூட பேச, ஈவன் மை பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சண்டை போட்டதுல பேசவே கிடையாது. கிட்டத்தட்ட எப்போ சுறா ரிலீஸ் வந்து வேலாயுதம் ரிலீஸ் கூட நான் பேசல அவங்க கிட்ட. காலேஜ் முடிச்சுட்டு வெளில போயிட்டோம், வேலைக்கு போயிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா தீபாவளி டேல அவனும் படத்துக்கு போயிட்டான். நான் என் ஊர்ல படம் பாக்குறேன், அவன் ஊர்ல படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். கரெக்டா ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சு நான் வெளில வரேன். அவனும் முடிச்சுட்டு நான் வெளில வந்து ஒரு ½ ஹவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணான். இவன் ஏன் நமக்கு ஃபோன் பண்றான், இவன் ஏதாவது வில்லங்கமா பேசுவானே அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே பேசவே இல்லை, பேசிடுவோம் அப்படின்னு போய் எடுத்தேன். மச்சான் அவங்க ஆள் கலக்கிட்டான்டா. அந்த மாசா இருந்துச்சு அந்த கடைசியா அந்த விஜயோட ஃபேஸை காட்டுறது அப்படின்னு எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்பு வந்துச்சு. அந்த ரைஸ் ஆஃப் தளபதின்னு அப்பதான் வந்து பயங்கரம் மறுபடியும் நமக்குள்ள ஒரு மலர் பூக்குற மாதிரி பூத்துச்சு. ஒரு மாதிரி அப்படியே படப்படப்பா இருந்துச்சு. சரிடா ஓகேடா இவனே சொல்லிட்டான், அப்ப வந்து ஓகே இது மாதிரி விட்டானுங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய படம், அவன் ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படின்னு போச்சு. அதுக்கு அடுத்ததும் நண்பன் ஓகே நண்பன் முடிஞ்சிருச்சு. ஏன் மறுபடியும் துப்பாக்கிக்கே வரோம்னா, அந்த படம் வந்து டிராவல் பண்ணி அது படம் எடுத்துட்டு இருக்க டைமா இருக்கட்டும், அதை பத்தின வர நியூஸா இருக்கட்டும், அது கொடுத்த சாங்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் எல்லாமே ஒரு ஹைப்பை கொண்டு போய் வச்சிருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வெளில வரப்போ ஒரு பூரிப்பு. ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டு திருச்சியில அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ 500 ரூபா கொடுத்து போனேன். முடிச்சுட்டு வெளில வர மறுபடியும் அந்த படத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. வெளில வந்து டிக்கெட் கேட்டா 800 ரூபான்னா. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் 500 ரூபா கொடுத்து படம் பார்த்துட்டு மறுபடியும் வெளியில வந்து 800 ரூபா அந்த படத்துக்கு அடுத்த ஷோக்கு டிக்கெட் போகுது. ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் எனக்கு பீக்கா வந்து காசு அதிகமா வாங்குவானுங்க. பட் நான் சொல்றது செகண்ட் ஷோக்கு 500 அதே தேட்டர்ல 800 போறப்போ இது வேற மாதிரிடா அப்படின்னு அன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆனதுதான். ஸோ அவ்வளோ ஒரு டவுன் பீரியட்லயும் தளபதிக்கு பேக் பண்ணி நிறைய வந்து ட்ரால்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்மளும் சண்டை போட்டு அவனுங்களும் சண்டை போட்டு நிறைய விஷயங்களை பார்த்து அன்னைக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிச்சு. அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓகே நம்ம படத்தை பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டு எப்படியே போயிட்டோம். பட் அந்த ஒரு 2007 to 2012 துப்பாக்கியை சமப் பண்ணா இப்படிதான் ஒரு இருந்துச்சு. அன்னைக்கு யாரெல்லாம் வந்து அவர் ஃபேனா இருந்து
இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை கண்டிப்பா என்ன மாதிரி நிறைய பேர் அது ஒரு எமோஷனல் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பத்தி அதை பத்தி நினைச்சோட எமோஷனலா தான் இருக்கும். இன்னைக்கு முடிக்கும் அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான் ஒவ்வொரு படம் முடியிறப்பையும். ஈவன் இந்த அரசியல் என்ட்ரியை கூட அவன் வந்து எனக்கு வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி பர்சனலா பேசுறது உண்டு. ஓகேடா பாத்துக்கலாம், எங்க சைடு நான் என் சைட்லாம் ஓட்டலாம், எங்க ஊர்ல இருந்து சேகரிச்சு தரேன் அப்படின்லாம் பேசுவான். ஸோ இது ஏன் சொல்றேன்னா, இது வந்து அவருக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் ஒரு பிடிச்சி வச்சிருக்க பாத்தீங்களா, அந்த செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ். அது வந்து பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ். 6 to 16 சும்மா சொல்லல. நம்ம வந்து அடல்ட்ஸ் கூட பேசிட்டு விட்டுட்டு போயிடுவானுங்க. ஆனா அந்த பேக்கப் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கு பாருங்க. அது இன்ன வரைக்கும் அவருக்கு ஏன் வந்து அவர் ஏன் பீக்கஸ்ட் போனார்னா, அவரு வந்து அந்த பேஸ்மெண்ட்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. அதுதான் இன்னைக்கு அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பீக்கஸ்ட் எலிவேஷன் வந்து அவரு வந்து ஒரு டெஸ்டினியா வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சாரி மாத்தி போட்டேன். ராகுல் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், எனக்கு மைக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். தளபதி பெஸ்ட். ஸ்பெஷலா எங்களோட ஓவிஎஃப் டீம் எல்லாத்துக்கும் கீழே இருக்காங்க நிறைய பேர். ஓவிஎஃப் டீம் எல்லாத்துக்கும் வணக்கம். ஜி, நான் வந்து ரைஸ் ஆஃப் தளபதி விஜய் அதை வந்து நான் இளைய தளபதியிலே பார்த்துட்டேன். இளைய தளபதியிலே நான் எப்ப பார்த்தேன்னு வச்சுங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் 2000 குஷி, அது வந்து சம்மர் பீக்கு. அப்பயே வந்துட்டு நான் வந்து ரைஸ் ஆஃப் இளைய தளபதியே பார்த்துட்டேன். அது இவ்வளவு பெரிய ஸ்டார்டமா மாறும் அப்படின்னு கனவுல கூட நல்லா நினைச்சு பார்க்கல. நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க ஊர் சின்ன தேட்டர்ல தான் பார்த்தோம் படம். ரிலீஸ் ஆகி ஒரு 2 வாரம் கழிச்சு தான் போய் பார்த்தோம். எல்லாம் ஃபேமிலியோட போய் பார்த்தோம். ஈவன் எங்க சித்தப்பா, சின்னம்மா, சித்தி, அம்மா எல்லாரும் பக்கத்தால இருந்தாங்க. எல்லாரும் தான் பார்த்தாங்க படம். யாரும் அந்த அந்த கட்டிப்பிடி சாங்கு கூட ஒரு முகம் கூட சொல்லிக்கல. ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நைஸா மூவி போயிட்டு இருந்தது. எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு இவர் ஒரு பீக் லெவலுக்கு போவாரு அப்படின்ட்டு. ஈவன் எங்க அப்பா வந்துட்டு தியேட்டர் மேனேஜரோட ஃப்ரெண்டு. அவர் வந்துட்டு ஒரு பாட்டு, அந்த அந்த சில்பா சிட்டியோட பாட்டை வந்து நான் ஒன்ஸ் மோர் கேட்டிருந்தது. அது கூட ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க தியேட்டர்ல அன்னைக்கு. அப்பயே பாருங்க, அப்பயே. அதே மாதிரி நான் சொல்லிடுறேன். சுறா எனக்கு தெரிஞ்சு இது 2003 சம்மர்னு நினைக்கிறேன். சுறா 2003. அதான் ஏதோ சம்மர் சீசன். சம்மர் தான், நல்லா ஞாபகம் இருக்கு. நல்ல ஞாபகம் இருக்கு. அது ஏப்ரல் தான். அதுவும் நான் அப்ப வந்துட்டு திருவண்ணாமலையில இருந்தேன். திருவண்ணாமலையில ஒரு கன்வேர் எரெக்ஷன் டீமுக்கு வந்துட்டு சூப்பர்வைசிங்காக போயிருந்தேன். அப்ப வந்துட்டு போகும்போது வந்துட்டு எப்படி அந்த எரெக்ஷன்ல வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் குறைஞ்சது ஒரு 150 பேர் எல்லாருமே மலையாளிஸ். எல்லாம் மலையாளிஸ். நாங்க ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 பேர் தான் தமிழ் ஆள்ஸ் அங்க இருப்போம். அது நாங்க 2 பேர் சூப்பர்வைசர். அதுல பாக்கி அவங்க 2-3 பேர் ஒரு இன்ஜினியர் லெவல்ல இருக்கிறோம். நாங்க எல்லாரும் போய், அது சுறா வந்து வெள்ளிக்கிழமையும் என்னமோ ரிலீஸ் ஆச்சு. நாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் படம் பார்க்குறோம். நாங்க படம் பார்க்கும்போது திருவண்ணாமலை தேட்டர்ல வந்துட்டு கோயிலுக்கு பின்னாடி ஒரு தேட்டரு, எனக்கு சரியா தெரியல, வெங்கடேஸ்வரா தேட்டரா என்னன்னு தெரியல, சக்தி சிவன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அது அந்த கோயிலுக்கு பின்புறம் ஏதோ ஒரு கோபுரத்துக்கு பின்புறம். ஆமா அண்ணாமலையார் கோயில். அங்கதான் போய் பாக்குறோம். நாங்க எல்லாருமே பைக்கு, காரு, இருக்கிற எல்லா வண்டியும் எடுத்துட்டு போறோம். எல்லா வண்டியும் எடுத்துட்டு நாங்க போய் பாக்குறோம். அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் நாங்க மட்டுமே போனோம். போய் பார்த்தோம். ஆனா நாங்க மட்டும் தான் தேட்டர்ல இருந்தது, வேற யாரும் இல்லை அன்னைக்கு. உண்மையா சொல்லணும்னா அதான், அதாவது அது ஈவினிங் ஷோ. நாங்க மட்டும் தான் தேட்டர்ல இருந்தோம். வெளியாளுங்க ஒரு 10 பேரும் நம்ம தான் வந்தாங்க. ஆனா அதே படத்தை நான் திருப்பி ஒரு 35 நாள் கழிச்சு
ஒரு தடவை நானும் என் கேரளா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு சரி வா சுறா படம் ஓடிட்டு இருக்கு, இன்னும் ஓடிட்டு இருக்கு, எப்படிதான் இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு திருப்பி போனோம். ஒரு 35-38 நாள் கழிச்சிருக்கோம் நினைக்கிறேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா தியேட்டர்ல குறைஞ்சது ஒரு 350 பேர் உட்காந்தாங்க. ஆனா அந்த படம் அந்த 40-45 நாள் வரைக்கும் அங்க தியேட்டர்ல ஓடிச்சு. அதுதான் ஒரு ஆச்சரியம். வந்த அந்த ஒரு 10 நாள்ல இல்லாத பீக்கு அடுத்த ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு பீக் ஏறிச்சு பாருங்க. அது வந்துட்டு சான்ஸ்லெஸ், நீங்க நம்பவே முடியாது. அதெல்லாம் என் கண் கூட நான் பார்த்தேன். சத்தியம், இது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. இது கேரளால இது ப்ரூவ் பண்ற மாதிரி நீங்க வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பயங்கரமான கிரௌடு வந்திருக்கும் ஆமாமா அதோட இதுக்கு, இந்த மூவிக்கு. ஆமாமா ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ, பா இதெல்லாம் சான்ஸ்லெஸ். அதுவும் திருவண்ணாமலையில ஏன் கூட அங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற பசங்க, அந்த பசங்க எல்லாமே வந்து இது பரமன்காடி டிஸ்ட்ரிக்ட் கடலுண்டி. இப்போ போனா கூட கடலுண்டியே விஜய் பக்கம் தான் நிற்கும். கடலுண்டியில இருக்கிற 8500 ஃபேமிலி இருக்காங்க. 8500 ஃபேமிலியும் அப்படியே விஜய்க்கு தான் சப்போர்ட். நீங்க அத வந்து பாக்கணுமே, என்ன அழகு தெரியுங்களா? அந்த ஊரே அவ்வளவு அழகா. திருவண்ணாமலை சைடா ப்ரோ அந்த சொன்னீங்க? இது அது அப்ப நான் ஒர்க் பண்ணது திருவண்ணாமலை சைடு. ஆமா ஆமா, நான் கூட நிறைய முறை போயிருக்கேன். ஃபுல்லா விஜய் பேனர் அந்த இதுதான் பாத்துருக்கேன் திருவண்ணாமலை. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே ஜெயஸ் ப்ரோ, வெல்கம். அதே மாதிரி இப்ப இது வந்து ரைசிங் விஜய்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. இது ரைசிங் விஜய்ன்னு சொல்லும் போதுட்டு அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதுல எல்லாம் ரைஸ் ஆகல, நம்மளுக்கு வந்து தலைவாலே வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆயிட்டாரு. தலைவாவுக்கு வந்து என்னைக்கு அந்த 6th 7th பிரச்சனை ஆரம்பிச்சதோ, அப்புறம் 8th என்னைக்கு வந்து தமிழ்நாடை தவிர எல்லா இடத்துலயும் ரிலீஸ் பண்ணாங்க, அப்பையில இருந்தே அவர் வந்து மிகப்பெரிய ரைசிங் ஸ்டார் ஆயிட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. தலைவாலாம் வந்துட்டு அவரை தலைவாதான் வந்து இந்திய லெவலுக்கு நம்மளை வந்து ரீச் பண்ண ஒரே காரணம் தலைவாதான். அதான் சொல்லியிருப்பாருல நம்ம விஜய் கூட ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஜஸ்ட் நான் வந்துட்டு அன்னைக்கு வந்து ஸ்கெடியூல்லாம் எதுவும் பண்ணல, சாரை பார்க்க வந்த ஃபேன்ஸை வச்சுதான் இந்த பேக்கப் ஷாட் எடுத்தேன் அப்படின்னு. ஆமா, அந்த கை காட்டுற மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த பாட்டு. கை காட்டுற மாதிரி. ஆமா ஆமா, ஏன்னா ஷார் வந்து அப்ப வந்து லைட் ட்ரிம்மோட இருந்தாராட்டுக்கு, நான் வந்து கிளீன் ஷேவ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மைதான். அது வந்து சார் வந்து ரைட் ஹேண்டை காட்டுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தாரு. உடனே அப்புறம் தான் இல்ல சார் நீங்க லெஃப்ட் ஹேண்டை தான் காட்டணும்னு அது விஜய் ப்ரொபோசலா தான் போயிட்டு பண்ணது. சூப்பர் சூப்பர். ஜேஸ் ப்ரோ வெல்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு டவுட், பிரணவ் ஒரு செகண்ட் பேசிட்டோம், அவரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு. எல்லாரும் ஜேஸ் ப்ரோ என்ன எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா சவுண்டே காணோம். கொஞ்சம் ஆபீஸ் வேலை இன்னைக்கு தான். சரி நம்ம வடக்கு நண்பரை சந்திச்சேன். சரி அதான் என்ன உங்க 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தமாச்சே, ஒத்து வராது. எப்படி என்ன சந்திச்சு? இன்னைக்கு ஒரு பர்த்டே ட்ரீட்டு, முன்னாடியே தெரியும் சந்திக்க போறோம்னு, சந்திக்கிற மாதிரி ஒரு கட்டாயம். தழுவி கட்டி பிடிச்சிட்டீங்களா எப்படி? அப்படிலாம் கட்டி பிடிக்கல. ஜூன் 4 நாயகன்ல அவரு எப்படி கட்டி பிடிக்கணும் போச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒன்னா, இப்பயும் நான் சொன்னேன் ஒன்னா ஒன்று வாங்க பேசிடுவோம், பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு. ஒன்றெல்லாம் பேச முடியுமா பின்னாடி? என்ன போயிட்டு இருக்கு? சும்மா ப்ரோ, நம்ம தளபதி வந்து ரொம்ப நாளா சினிமாவை பத்தி பேசவே இல்லை. எல்லாரும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட், ஒன்லி பாலிடிக்ஸே ரொம்ப போய்கிட்டு இருக்குன்னு. சரி சினிமாவை பத்தி பேசுவோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரைஸ் அண்ட் ஃபால், அதாவது என்னென்னலாம் இப்ப கம்பேக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, மெமரபிள் மூவிஸ். இல்ல அது நிறைய பேர் பார்த்தேன். நம்ம இன்னைக்கு இந்த ராயன் பார்த்தேன். ராயன் பார்த்ததுக்கு அப்புறம் 50th படம் நமக்கு ஓடவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா
மீம்லாம் இருந்ததை பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. 50th படம் ஓடலைன்றது உண்மைதான். ஆனால் 50th படத்துக்கு அப்புறம் இருந்த ஒரு ஸ்பைக்கு வேற எந்த ஹீரோக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பைக்கு இந்தியன் சினிமாலே இருந்திருக்குமான்னு எனக்கு தெரில. அது அது வேற மாதிரி ஒரு ஸ்பைக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 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 பீக்கில் இருக்காரு, ஒரு பினாக்கில் இருக்காரு அவர். அதை எப்படி சொல்றதுன்னு தெரில. அந்த மாதிரிலாம் யாருக்கும் அமையாது. அவர் இருக்கிற இந்த ஜோன் வந்து திரும்ப ஒரு ஹீரோ அச்சீவ் பண்ணுறதுன்றது நடக்கவே நடக்காத விஷயம். எப்படி எம்ஜிஆரோட உயரத்தை வந்து ரஜினி அச்சீவே பண்ண முடியாது, அதே மாதிரி இவரோட உயரத்தை யாராலையும் அச்சீவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பீக்கில் இருக்காரு. ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். இவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவிங்காக இருக்கட்டும், இவருக்கு இருக்கிற எல்லா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கமர்ஷியல், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி திங், நோ ஒன் எவர் கேன் நேம் இட் ஹி ஹாஸ் இட் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அவ்வளோதான். இன்னைக்கு அவரதை விட்டுட்டு வர்றது என்ன மாதிரி ஒரு ஹரிஷ் மாதிரி இருக்கிற சையத் மாதிரி இருக்க எல்லா ஃபேன்ஸுக்கும் வருத்தம் தான். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் வாட் டு டூ, ஹி ஹாஸ் டிசைடட் அண்ட் வி ஆர் ஃபாலோவிங். அவ்வளோதான். அவர் மக்களோட நல்லதுக்காண்டி பண்ணுறாரு, நம்மளும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு மூவ் ஆன் ஆகுறோம். இந்த உச்சத்தையும் தொட முடியாது. இவ்வளவு உச்சத்துல இருக்கும் போது மக்களுக்காக இந்த மாதிரி டிசிஷன் வேற யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப திரும்ப அவர் வந்து வராரு, இதெல்லாம் இல்லப்பா சமீபத்தோட ஒரு ஹீரோ பண்ணார், நான் பேச விரும்பல, அந்த மாதிரி வந்தாருன்னா கூட இந்த இடம் அவருக்கு அப்படியே வெயிட்டிங்ல தான் இருக்கும். இந்த இடத்த இன்னொருத்தரெல்லாம் கேப்சரே பண்ண முடியாது. அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காருங்க அவரு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் ஒரு படத்தை போட்டு காட்டி, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் படத்துல போய் ஒருத்தவங்க ஃபேமிலியும் உட்காந்துருக்காரு. அவ்வளோ ஈஸியான உள்ள திரும்ப அஞ்சிடவே முடியாது. அவரோட ஆறா அவ்வளோ பெருசு. இதெல்லாம் புரிஞ்சுக்காதவனுங்க தான் இந்த 50வது படம் 100வது படம்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, 50வது படம் ஃப்ளாப்பு தான் எங்களுக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் மாற்றி கூட பேசலை. வாட் அதுக்கு 50க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? சரி, அந்த மாதிரி ஐகானிக் நம்பர் தான் இன்னைக்கு வந்து உங்களை டிசைட் பண்ணோன்னா ஓகே, நீங்கள் உங்களை அதை வச்சுட்டு நீங்கள் அழுதுக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் இருக்கிற இடம் வேற. அதாவது நான் கோயின்சிடென்ட்லாம் இந்த மாதிரி ட்வீட்ஸும் பார்த்தேன். ஸ்பேஸுக்கு வாங்கன்னு நம்ம வடக்கு நண்பர் ஃபோட்டோ கீழே நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சரி, அங்கே போகக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறனால சரி தற்செயலாக சும்மா மேலே பார்த்தா நம்ம ஹரிஷ் அலெக்ஸோட ஸ்பேஸ், சையதோட ஸ்பேஸ் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, அதான் வந்தேன். இல்ல இதான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி, மத்த ஆக்டர்ஸ்க்கும் நம்ம ஆளுக்கு இருக்கிற இடமே ஒரு 10 times பெருசு. இல்லை, ரொம்ப சிம்பிள். அந்த தமிழ் ட்ரக்கரா யாரோ ஒருத்தர் பங்களாதேஷ்ல போய் வீடியோ போட்டிருப்பாரு, அங்கே அரசியலுக்கு வர போறாருன்னு ஒருத்தர் ஒரு ஆடியன்ஸ் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி லைஃப் டைம்ல ஒரு ஹீரோக்கு, தமிழ் ஹீரோக்கு இல்லை சவுத் இந்தியன் ஹீரோக்கு ஒருத்தர் சொல்லுங்க, நம்ம ஸ்பேஸ் அக்கௌண்ட்ல எல்லாருமே டீஆக்டிவேட் பண்ணிடுவோம். நான் டீஆக்டிவேட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. சிம்பிள். ஒன்றும் இல்லை ப்ரோ, எடிட்டிங் ப்ராசஸ் போயினுக்குது, காட்டிடலாம். ஜில்லா வீரம் அந்த கிளாஷ் மெமரிஸ்ல பத்தி சொல்லலாமா? அது ரொம்ப சிம்பிள், சொல்லலாமே. அது ரொம்ப சின்ன வேரியேஷன் தான். ரொம்ப சின்ன வேரியேஷன் தான் தமிழ்நாட்டில் இருக்கும். நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். ரொம்ப சின்ன வேரியேஷன் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் 2 படத்துக்கும். மற்ற எல்லா ஸ்டேட்லும் ஓவர்சீஸ்லயும் கிட்ட கூட இல்லை. அவ்வளவுதான் லாஜிக். சில பேர் இதுவே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. எனக்கு அது நினைச்சா சிரிப்பு தான் வருது. வீரம் தான் லீடிங். யார இல்லங்க, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் சுத்திட்டு இருப்பானுங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம இன்னைக்கு வந்து ட்ராக் பண்றேன்றத பேர்ல போய் சொல்றவன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை கிரியேட் பண்றீங்க. ஓகே, அன்னைக்கு ரென் ட்ராக்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்துச்சு, ரென் ட்ராக்னு, காம்ஸ்கோர்னு இன்னைக்கு அதை வாங்கிட்டாங்க. அதை வந்து நீங்க எடுத்து பார்க்கலாம். அன்னைக்கு இருக்கிறத வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் அவன் வந்து அங்க அப்லோட் பண்ணி அது வழியா தான் அவன் டாக்ஸே பே பண்ணுவான். ஜில்லா விரும்ப நடந்துச்சுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரே ஒரு ஏரியால மட்டும்தான், நான் வெளிப்படையா சொல்றேன், ஒரே ஒரு ஏரியால மட்டும்தான் ஜில்லாவோட வீரம் ஜாஸ்தி இருந்துச்சு. ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல. மிச்சம் எல்லா ஊர்லயும், நான் சொல்றது யூகே, யூரோப்பு, மிடில் ஈஸ்ட், ஸ்ரீலங்கா சொல்லவே வேணாம்ல ப்ரோ. ஜேஸ் ரியலா சொல்றீங்களா? ஆஸ்திரேலியால அதிகமா இருந்ததா? ஆஸ்திரேலியா அதிகமா இருந்துச்சு. அந்த 2 காம்ஸ்கோர்ல வந்து அதிகமா இருந்துச்சு. எல்லா நேம் எனி பிளேஸ், ஆஸ்திரேலியா மட்டும் இது வந்து ஒரு 100K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் ஜில்லா தான் ஜாஸ்தி இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட வேரியேஷனே ஒரு 40-30% ஜாஸ்தி இருந்துச்சு வேர்ல்டு வைடு.
இப்ப வேர்ல்டு வைட் நமக்கும் அந்த வீரமுக்கு எத்தனை வருஷம்? அதான் சொல்றேன், ஒரு 30-40% ஜாஸ்தி இருந்துச்சுங்க. அது 70 கோடினா அது 100 கோடி இருந்துச்சு, உதாரணத்துக்கு சொல்றேன். பெரிய வேரியேஷன் இருந்துச்சு. ஆனா ஜில்லாவெல்லாம் நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் சண்டை போட்டு இருந்தோம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஆனா அப்பலாம் அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி 2007 பத்தி யாரும் கேட்க மாட்டீங்கல்ல. 7 பத்தி 7 வரைக்கும் எதுக்கு போறீங்க? 7ல நம்ம டாமினேஷன் ப்ரோ. அந்த கும்பலே 7க்கு ஏன் போறீங்க? 23 இருக்கு, எதுக்கு 7? 23 இப்போ தெரியும் எப்படி இருந்தாலும் வாரிஸ் ஜெயிக்கும் நமக்கு தெரியும். ஆனா அதான் சொல்றேன், இப்ப இருக்க மார்க்கெட் வேற நம்ம ஆளுக்கு. இல்ல எதுக்கு அவ்வளவு தூரம் உனக்கு தெரிஞ்சிருக்கு பிரணவ். ஒரு வருஷம் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம காட்டியிருக்கோம் நம்ம என்னன்னு. வேற என்ன போயிட்டு இருக்கு டிவிக்கே? ஹரிஸ் டிவிக்கே ரொம்ப ஆக்டிவா கொஞ்சம் இப்ப நிறைய ஸ்பேசஸ் போட்டுட்டு இருக்கோம் ப்ரோ. பழைய விஷயங்கள் நடக்கிறது இது பண்ற மாதிரி நினைவு நாள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இந்த வீக் ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்களா வடக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சுன்னு. அது ஒன்றும் மேட்டர் இல்ல. நம்ம அந்த பட்ஜெட் 2024 பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தோம். வடக்க விடுங்கப்பா, அவர் பாவம் பாவர். அவர் என்னத்த சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு கூப்பிடுறேன் வரமாட்டாப்ல. இல்லை யாராவது கூட்டுவாங்க, நான் பேசுறேன். 3 கேள்வி, 400+ சொன்னீங்க, 7 கேளுன்னு சொன்னீங்க. கோயம்புத்தூர்ல காலி பண்ணிடுவாரு அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் காலில் விழுந்துருவாரு ப்ரோ. அது சொன்னோன்னா தப்பு. அது நானே அன்னைக்கு கோமாளி, நான் அப்படி இது நடக்கலன்னா நான் கோமாளி ஆயிடுவேன் நானே சொல்லிட்டேனேன்றுவாரு. இது நடக்கலன்னா நீங்க அரசியல் பேசக்கூடாதுல்ல. இப்ப நீங்க எங்கள்கிட்ட பேசக்கூடாது, நாங்களாம் அரசியல்வாதி, பேசக்கூடாது, கெட் அவுட், கெட் த ஃபக் அவுட் அப்படின்றோம், அவ்வளவுதான். வேற என்ன? அதெல்லாம் எனக்கு யாரும் எந்த ரூல்ஸும் போட முடியாது ப்ரோ. நான் என்ன வேணா பேசுவேன் ப்ரோ. அப்புறம் நானும் ரூல்ஸ் சரி சரி அந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா ப்ரோ அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் ப்ரோ. அலெக்ஸ் ஸ்பேஸ் விட்டு வெளியில போயிட்டு வா. பக்குன்னு நினைக்கிறேன். வந்துருச்சா ஸ்பீக்கரு? வந்துட்டான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு கோட்டு ஒண்ணு பண்ணுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இது ஒரு எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் சான்ஸ் தான் கிடைக்கும் நமக்கு. எப்பயுமே நம்ம படம் ஹைப்ல இருக்கும், அந்த ஹைப்பை மீறி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு கட்டாயம் இருக்கும். இந்த படம் ஒரு ஆல் டைம் லோ ஹைப்ல வருது, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை நம்ம மறுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நமக்கு ஒரு படம் ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த சான்ஸ் அவங்க படம் சாலிடா இருந்துச்சுன்னா இது எங்கேயோ போய் நிற்கும். கண்டிப்பா பொட்டன்ஷியல் இருக்க சப்ஜெக்ட் வேற. அதான் மேட்ரு. இங்க ஹைப்ன்றது மேட்டரே இல்லை. உதாரணத்துக்கு இந்த மாதிரி எத்தனையோ படம் சொல்லலாம், விஸ்வாசம் சொல்லலாம், ஜெயிலர் சொல்லலாம். இந்த மாதிரி அவங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஹைப்பே இல்லாம இருந்து எங்கேயோ போய் நின்ற படங்கள்லாம் இருக்கு மற்ற ஸ்டார்ஸ்க்கு. இப்ப தளபதி படம்னாலே இப்ப ஏன்னா இப்ப பைரவாக்கே ஹைப்பான காலம்லாம் இருக்குது. ஆனா மேட்டர் என்னன்னா லியோ அந்த மாதிரி ஓவர் ஹைப் இல்ல. அது நல்ல விஷயம். என்ன கேட்டா ஏன்னா கதை கிதை ரொம்ப டீட்டெயில் போயிட்டு கடைசியில இல்லைன்றது அது தேவையில்லாத வேலை. பார்ப்போம், ரொம்ப நல்லா இருக்கும்னா நம்பிக்கை இருக்கு. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், நமக்கு ஒண்ணு பண்ணிடுறானுங்க. அதான் இல்ல, இதுவும் நமக்கு ஒரு இதுதான். பார்ப்போம் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இல்ல ப்ரோ, இதுக்கப்புறம் நம்ம ஐ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஜஸ்ட் செலிப்ரேஷன் மேட்ச் தான் கடைசி அந்த 2 படம். எனக்கு இன்னொன்னு ஹரிஷ், எனக்கு முன்னாடிலாம் இப்ப இல்ல, இந்த படம் இல்ல, ஈவன் ஃபார் த சேக் நான் சொல்றது மெர்சலுக்கு அப்புறமே சொல்றேன். மெர்சல் வரைக்கும் எனக்கு படம் நல்லா இருக்கணும், படம் பயங்கரமா இருக்கணும், படம் ஓடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். மெர்சலுக்கு அப்புறம் எப்படி ஆகி போச்சுன்னா, அந்த ஒரு ஈஃபோரியா இருக்குல்ல, படம் ரிலீஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு டோபமைன் ரிலீஸ் இருக்குல்ல, அதுதான் எனக்கு இட் மேட்டர் த மோஸ்ட். எனக்கும் நீங்க சொன்னீங்கல்ல அதேதான் எனக்கும் இருந்துச்சு. பிஃபோர் மெர்சல் வேற மாதிரி, ஆஃப்டர் மெர்சல் அதுக்கப்புறம் பெருசா படம் நல்லா இருக்குன்னா, நீங்க படம் நல்லா இருக்குன்ற சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு படம் எல்லாத்தையும் எடுக்கவே முடியாது.
நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு படம்ன்றது பை டிஃபால்ட் இருக்க போகுது. அப்ப என்னதான் இதுல வந்து நம்ம போய் இது பண்றது? ஓகே இல்ல ப்ரோ, அப்படின்ற இந்த மாதிரி இல்ல ஆயிப்போச்சு. இந்த அதுக்கு ஜெனரேஷன்ல பாகுபலி எடுத்தாலே திட்டுறதுக்கு 10 பேர் இருக்கான். இதுல நம்ம ஆக்ஷன் படம் எடுக்கிறோம்னா கண்டிப்பா ஒரு 4-5 பேர் கிரிட்டிசைஸ் பண்றது ஓகே. ஆனா தளபதிக்கு எனக்கு எப்படின்னா படம் பார்க்காமலே காலங்காத்தால நெகட்டிவ் போடுற ஒரு இல்ல கும்பலு இல்ல இல்ல அது விஜய்க்கு தான் அது இருக்கும் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. எல்லாரும் கிறிஸ்டோபர் நோலன் ஆயிருவானுங்க அன்னைக்கு மட்டும். லாஜிக் 4 அன்னைக்கு பேர். மட்டும் அன்னைக்கு மட்டும் ப்ரோ யூ நோ வாட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்ரெடி மேட் இன் ஹாலிவுட் ப்ரோன்றானுங்க. இல்ல ஜான் விக்லயே லாஜிக் இருக்காது. நானே பெரிய ஜான் விக் ப்ரோ ஃபேன். அது ஆனா பரவாயில்ல ப்ரோ, பேசுவாங்க. இட் இஸ் ஜான் விக் ப்ரோ, யூ ஆர் தளபதி அப்படின்பானுங்க மெண்டல். அதோட சொல்லுவாங்க பாருங்க, மத்தவங்க எல்லாம் பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்றவங்க. இவளே ப்ரோ இல்ல கோட்டு தான் வெயிட் பண்றாங்க. அதான் இது க்ளோன் அந்த மாதிரி பத்தன படமா இல்ல அதான் ஆல்ரெடி ஒரு படம் வேற அதான் சொல்லுங்கிறானுங்க. இவனுக்கு எந்த படம் தேவையோ அந்த படத்தை எடுத்துப்பானுங்க. ச்சே, அந்த படம் மாதிரி இல்லன்னு எனக்கு புரியல. இல்லைங்க நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் இந்த படம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி அந்த ஷூட்டிங் போற நடுவுலாம் அந்த படம் நீங்க சொல்ற அந்த இன்னொரு க்ளோனிங் படம் கதை தான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா சமீபமா கேட்கறது வேற கதை. இதுதான் ஆமா. சமீபமா வேற ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதையா இருந்தா அந்த படம் பெருசா போகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த க்ளோனிங் கதை இல்லாம இது உங்க சொல்ற இன்னொரு கதையா இருந்தா இந்த படம் பெருசா போயிடும். அவங்க அதனாலதான் அந்த யாரோ ஒருத்தர் ஃபேமிலி டிராமான்னு கூட சொன்னாங்களா, அதனாலதான் இந்த ஃபேமிலி டிராமான்னு சொன்னது. அதனால அது பெருசா போக வாய்ப்பு இருக்கு. ஜேஸ் ப்ரோ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன். ஆனா கன்ஃபியூஷன்ல வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டா. இல்ல இது இந்த மாதிரி ஒரு லோ ஹைப் வந்து நமக்கு அட்வான்டேஜ் தாங்க. பெருசா இது கண்டென்ட் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்து கிரிப்பிங்கா இருந்துச்சு. இப்போ நீ உதாரணத்துக்கு சொல்றேன், ராயனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே சாலிடா ஒரு அசுரன் மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் மாறன் மாதிரி இருந்துச்சு. இதான் எதார்த்தம் ப்ரோ. நாளைக்கு டிக்கெட் வேற போட்டு கவர்னர் ஏன்டா போட்டோம்னா பாப்போம், பார்த்துட்டு சொல்றேன். இல்லங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கே டிக்கெட் கொடுத்த காசுக்கு ஓகே. இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் சரியான செட்டப். நீங்க ரெண்டு ஹாஃப் சேர்த்து பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு மேக்கிங்ல ஒரு தமிழ் படம் நீங்க பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு கலர் டோனு, அந்த மாதிரி ஒரு மேக்கிங் ராவா பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க பாராட்டணும். சில ரியாக்ஷன்லாம் பயமாவே இருக்கும். சில ரியாக்ஷன்லாம் நிஜமா செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் பிரிச்சு, பட் தட்ஸ் ஓகே. அதான் சொல்றேன், நீங்க வந்து அதை ஃப்ரீயா விட்டுருங்க. பாயிண்ட் நான் சொல்ல வர்றது இதுதான், நீங்க இதை மட்டும் கரெக்டா நம்ம கண்டென்ட்டை மட்டும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். எவெல்லாம் பேசுறானோ புக் மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் ப்ரோ, மெர்சல் படத்துல அந்த இந்த சீன்ல அந்த மாறனோட ஏர்போர்ட் சீன் அது இந்தியா வைட் ட்ரெண்ட்ன்றாங்க, அப்படியா ப்ரோ? ஆனா இல்ல எனக்கு பர்சனலா ஃபீல் வருது என்னன்னா, ஒரு புது காம்பினேஷனோ இல்ல ஒரு நார்மல் டைரக்டரோ வரும்போது தான் ஒரு ஃபேன்ஸ் கிட்ட காமன் கிட்ட தளபதிக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் கிடைக்குது. வாரிசே எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ரொம்ப ஹைப் ஏத்தி விட்டா ஏன் நம்ம ஃபேன்ஸே வாரிசு திட்டுவாங்க சில சீன்ஸ். ஆனா பார்த்தா வாரிசு அந்த தான் எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். கிளாஸ்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரிதான் சொல்லுங்க. கோட் என்ன கேட்டா இல்ல ஒண்ணு இல்ல ப்ரோ. இப்ப கோட்டே எடுத்துக்கோங்க, வெங்கட் பிரபு இந்த யுவன் சங்கர் எல்லாம் புது காம்பினேஷன். இப்ப எப்படி வம்சி அந்த சிம்பிள் லாஜிக் சொல்றேன், அவர் 5 படத்துக்கு ஒரு படம் வாரிசு மாதிரி நடிக்கலைன்னா நம்ம இன்னைக்கு இருந்திருக்க இடமே இல்லை. அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப மெயின். இவனுக்கு என்னன்னாலும் பேசிட்டு போறானுங்க. இவனுங்க பூரா சும்மா மணி ஹைஸ்டையும் பிகே பிளேண்டர்ஸையும் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்க சும்மா சரி அதை எடுத்தா கூட அதையும் கலாய்ப்பானுங்க. ப்ரோ இட் இஸ் நாட் அப் டு த மார்க் ப்ரோன்னு பானுங்க. இவனுங்களை மதிக்கவே கூடாது. இவனுங்க சும்மா இவனுங்களுக்காண்டி இந்த யாரோ இந்த ஸ்பேஸ்ல தான் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்து பார்த்தா அதான் உண்மை. கரண் ஜோகர் வந்து ஒரு காலத்துல வந்து ஹிந்தியில வந்து பெரிய இந்த ஃபிலிம் மேக்கரான், இந்த அப்ராட் லவ் ஸ்டோரி, உருகி காதல் எடுக்கிறன்னு அவரை மாதிரி ராம்காம். அவர் வந்து இதை மட்டும் தான் நீ பண்ற, இதை தானே உனக்கு ஒன்றும் பண்ண தெரியாதுன்னு கலாய்ச்சி அவர் என்ன மாதிரி ஆயிட்டாராம், வேற படம் எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணாராம். திரும்ப அவர் வந்து அதையும் எவனும் பார்க்கலையா. திரும்ப சரி அப்படி கலாய்க்கிறேன் நம்ம சேனல்ல நம்ம எடுப்போம் பார்த்தா அது ரொம்ப நாளா அதுவும் ஓடாம இருந்துச்சுல்ல, அதுவும் பழைய மாதிரி ஓடல, டீசெண்டா ஓடிச்சு. ஸோ இவன் என்ன சொல்றான், நமக்கு என்ன வருதோ அதை ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு போயிடணும். நம்ம ஆளோட கோர்ஸ் வந்து ஃபேமிலி தான். வாரிசு மாதிரி ஒரு படம் 5 படத்துக்கு ஒருக்கா ரொம்ப ரொம்ப குரூஷியல், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இவனுக்கு புரிஞ்சுக்கணும்.
இவனுங்க அதை புரியவும் புரியாது. இவனுங்க பாக்குற உலக சினிமாவோட இவளு ஏன் ப்ரோ இல்ல ஒண்ணு சொல்லுவேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதங்க. எங்க வீட்டுல இப்ப நானும் எங்க வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம்னா, லியோ வந்துட்டு படம் போயினுக்குது. அதான் எங்க வீட்டுல சொன்னா நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துட்டு ஏடா ரொம்ப தான் பல்லு தெரிக்குது, ரத்தம் தெரிக்குது, மாத்திரான்றாங்க. எனக்கு என்னன்னா என்னவா படம் இது? இதான் லியோமான்றதா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கே தெரியும் ரொம்ப கிரிப்பா இருக்கும், செகண்ட் ஹாஃப்னாச்சும் கொஞ்சம் இது இருக்கும்னு தோணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த வயலன்ஸ் சீன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா வாரிசு எப்ப போட்டாலும் பார்ப்பாங்க வீட்டுல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, வாஹா வம்சி அதான் கரெக்டா தான் கை வச்சிருக்கான்னு. அந்த மாதிரிதான் அது இருக்குது. அது கை இப்ப எப்ப போட்டாலும் கை நீங்க வாரிசு. வச்சது சொன்னீங்களா ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, இதேதான் எங்க வீட்ல நடந்தது. கை வச்சது வம்சி இல்லைங்க, அவர் பேர் தளபதி விஜய். அதான் பிளாட் தான் பிளாட்ட இல்ல கரெக்டா அதான் என்னன்னா எல்லாரும் பேசுற போது நம்ம இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்க்கு என்ன வேணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் பேசுறோம். இல்ல ஆன்லைன்ல எது ரொம்ப ரிசப்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி பேசுறோம். ஆனா அவரு இன் ரியாலிட்டி படம் நிஜமாவே ஓடணும்ல தியேட்டர்ல, சும்மா ஆன்லைன்ல மட்டும் கிளாப் தட்டி அவன் என்ன இல்லைங்க, ஆகுறது? நம்ம இது வந்து ஒரு ஃபேமஸான ப்ரொடியூசர் சொன்னது, எனக்கு தெரிஞ்ச ஒரு காமன் ப்ரொடியூசரு, நம்ம இவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவருக்கு வந்து நிமிர்ன்ற ஒரு படம் நடிச்சாரு, அது ஓடலை சரியா. ஆனா பொதுவாக என் மனஸ்தங்கம்னு ஒரு படம் இருக்கு, சரவணன். ஆமா அந்த படம் வந்து வசூல்ல ஜாஸ்தி, அவர் போட்ட காசுனால. உதயநிதி வந்துட்டு கலாச்சிருப்பாரு. அதான் இந்த படத்தை எப்படி ஓட ஓட அதான் வச்சாங்க. லாஜிக் இவ்வளவுதான். எதை நீங்க இங்க இருக்க டிமாண்டுக்கு தான் நீங்க சப்ளை பண்ண முடியும். நீங்க எல்லாம் ஒண்ணு உருவாக்கலாம் முடியாது இங்க. இப்ப கடைசியா அவர் பண்ண மாஸ்டரா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், அவரோட பீஸ்டா இருக்கட்டும், மெர்சலுக்கு அப்புறம் இருக்க எல்லா படங்களா இருக்கட்டும், அவரோட கிரேஸ், அவரோட மார்க்கெட் மோனோபோலி இருக்கிறனால ஓடின ஒரு 50% ஷேர் இருக்கு. எல்லா படமுமே சொல்றேன், இது எல்லாமே அவரோட மார்க்கெட் மோனோபோலிக்காண்டி இருக்கிற ஒரு 50% ஷேர் இருக்கு. அதை தாண்டி தான் மிச்சம். ஒரு மீம் பார்த்தேன் ப்ரோ, அது என்னன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த டைட்டில் லாங்கா வச்சாங்களே, லாங்கா வைக்கும்போது அந்த கான்ட்ரவர்சி அந்த வச்ச டைம்ல அப்போ ஒருத்தன் மீம் போட்டிருந்தான், இந்த பிஎன்சி சென்டர் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் படிதான் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்களும் அவங்க எப்படி இந்த படத்தை எப்படி சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டிக்கெட் கூட இந்த மாதிரி கேட்க முடியாதுன்னு ஒருத்தன் கேட்டிருந்தான். சொல்லிக்க வேண்டியதான். அதான் இல்ல இது பெரிய இல்ல இல்ல பிரச்சனை கோட் இல்ல இல்லங்க கோட் இல்ல குவாட் பண்ணிட்டு ஒருத்தவங்க போட்டிருந்தான், 4 விஜய் படத்துக்கு டிக்கெட் கொடுப்பான்னு. அவ்வளவுதான். லாஜிக். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு விஜய் படம்ன்றது ஒரு வைப். என்ன கேட்டா அது இல்லங்க, நிக்கவே நிக்காது. எல்லாருமே கீழே இருந்து சொந்தவங்க தான், யாரும் இப்படி மேல இருந்து குதிச்சிடல டக்குன்னு. என் வீட்டுல நான் சின்ன பையன், நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் என்னைய வந்து அவங்க சேர்த்து வைக்கிற காசை கூட்டு போற வந்து, ஏன்னா அப்படி நம்ம எப்படி விஜய் ஃபேன் ஆனோம், ரொம்ப சிம்பிள் லாஜிக். எப்போ விஜய் படம் வருதோ அப்போ கூட்டு போவாங்க வீட்டுல, அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்களுக்கு பையன் ஆசைப்படுவான், ஏன் பையன் ஆசைப்படுவான், அவன் கூட்டு போய் ஆசைப்படுவான், அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அதான் லாஜிக். பையன் எதுக்கு டிமாண்டுக்கு தானே சப்ளை, நீங்க புரியல எனக்கு. அதை வந்து இவனுங்க புரிஞ்சுக்காம என்னத்தையாவது இவனுங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அது முட்டாள்தனமான ஆன்லைன் குரூப், அவ்வளவுதான். அவங்கள முதல் ஒதுக்கி விடணும் அந்த மாதிரி பேசுறவனுங்களை. இந்த அட்லி நல்லா இல்ல, இவரு வந்து வாரிசு நடிச்சிருக்க கூடாது, இவனுங்கெல்லாம் மொத்தமா ஒழிச்சு கட்டணும். ஜெயஸ் ப்ரோ, இன்னைக்கு ஒரு விஷயம், விஎம்ஐ ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு இன்னையோட. அப்படியா? சூப்பர் சூப்பர். விஎம்ஐ டிவி கேவா மாறிச்சு. என்ன மாறிச்சு? ஹலோ. இல்ல ப்ரோ, இது அனிருத் அடுத்த படம் ஷாருக் கானுங்கிறாங்க, அது உண்மையா? எப்படி ஷாருக் கான் அடுத்த படம்? இல்லங்களே. இதுல அடுத்த படம் நம்மளது எச்னூத்து, அது எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல, பாப்போம். அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரல, கன்ஃபார்ம் தான். ஜெயஸ் ப்ரோ, இது பெங்களூர்ல சேர்ந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கேவிஎன், அவங்க தான் ப்ரொடியூசர் அப்படி சொல்றாங்களே, அது உண்மையா ப்ரோ? மாறினே நீங்க வேற. பெங்களூரான்னு தெரியல, ஒரு இங்க அந்த மாதிரி ஏதோ வேற ஒரு கம்பெனி தான். அதான் பாப்போம். இல்ல இதுல நியூஸ் சேனல்ஸ் எப்படின்னா, மாநாடு அடுத்த மாசம் சொல்லி இப்ப கோட்டுக்கு அப்புறம் மாநாடு என்ன ஆயிடுச்சு, பிளாக் இந்த மாசம் எண்டுன்னு சொல்லி பிளாகும் வரல. அதான் கடைசியில அப்டேட் ஆகுது வரட்டும்னு தேர்ட் சிங்கிள் தான், கோட் தேர்ட் சிங்கிள், அதுக்கடுத்து ட்ரைலர் வரும், பாப்போம். ட்ரெய்லர் தான் ப்ரோ, அந்த படம் எப்படி டிசைட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ட்ரெய்லர் தான். ஆனா இல்ல ட்ரைலருக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு விஜய் படத்துல ட்ரைலருக்கு அப்புறம் அதை ஹைப்பை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம ஆளுங்க குழப்பி விட்டுருவானுங்க, ஆளுக்கு பேப்பர் பேன் எடுத்து ஒரு கதை எழுதுவானுங்க இஷ்டத்துக்கு.
ஒரு இந்த படம் அந்த படம் அந்த படத்தோட கதை இந்த இல்லைனாலும் படத்தோட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இந்த படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகி ஒன்று பெருசாக கொண்டு போன்ற நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம், அவ்வளோதான். நம்ம தாண்டி நம்ம இதுவும் இந்த ஹைப்பே அப்படியே இந்த லோ ஹைப்பே மெயின்டைன் பண்ணி லோ ஹைப்புக்கே ப்ளே பண்ணுவோம். என்னதான் அதுன்னு பார்ப்போம். எனக்கு இல்ல ஒரு இப்ப இருக்கிற ஐப்புக்கு படத்தை போய் பார்த்தா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆனா நடுவுல ஏதாவது ஒரு வேலை பண்ணுவானுங்க, அதான் பயமா இருக்கு. இந்த மாஸ்டர்ல கண்ணு குருடு ஃபைட் கிளப் நானுங்களே அந்த கதை தானே. இவனுங்களதான் ஒழிச்சு கட்டணும். அதான் சொல்றேன், இவனுங்க மட்டும் ஒழிச்சு கட்டினா எல்லாம் நல்லா வரும். ஆல்டர் ஈகோ என்னன்னா ஜேஸ் ப்ரோ லியோ வந்து 148 ஆக்சுவலா அதுல ஒரு 100 பண்ணா நமக்கு கோட் சக்சஸ் தான். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் 100 பண்ண நிறைய வாய்ப்பு 100 பண்ண. என்ன 100 சொல்றீங்க? இல்ல ஓபனிங் வந்து லியோ வந்து 148, நமக்கு கோட் வந்து ஒரு 100 பண்ணா சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு. 100 எல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, என்ன பெஸ்ட் அசால்ட் தான். வாய்ப்பு நிறைய வாய்ப்பு. 148 ஃபர்ஸ்ட் டே போட்டாங்க நம்மளுக்கு. ஆமா ப்ரோ. 49 ஹரிஷ் ப்ரோ தெளிவா போட்டிருந்தாரு எந்தெந்த ஏரியா எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. ப்ரொடக்ஷன் செல்லு தெளிவா போட்டிருந்தாங்களே 148. இல்ல அதுக்கு நடுவுல ஒரு ரகலே போச்சு. என்னன்னா இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டு கவுண்ட் பண்ணிட்டாங்க நிறைய ஏட்ரஸ். அடுத்த வீடியோ அதான் வருது, ஸ்டேட் கலெக்ஷன். சிரிப்பாயிடுச்சு. எடுத்துன்னு போய் எல்லாரையும் போட்டு கோட் பண்ணிருந்தானுங்க அந்த டைம்ல. நல்லா நம்மளுக்கு பேக்கிங் அவ்வளோ நல்ல ப்ரொடியூசர் தான் நம்மளுக்கு. இன்னொன்னு ப்ரோ, இது வரைக்கும் இல்ல ஆடியோ லான்ச் ஒண்ணு இருக்கிறதா அறிகுறி தெரியல. இதுக்கப்புறம் இருக்குமானும் புரியல. இருக்கட்டும், பரவாயில்ல. ஆடியோ லான்ச் இல்லனாலும் பரவாயில்ல. சக்சஸ் மீட் இருக்குல்ல, பாப்போம். அதான் ஸ்ட்ரைட்டா அங்க போயிட வேண்டியது. அதான் இல்ல எப்படியும் மாநாடுல பாத்துருவோம். சக்சஸ் மீட் அவர் வைக்கிறாரோ இல்லையோ. ஜேஸ் ப்ரோ தமிழ்நாட்டுல ஆடியோ லான்ச் இல்லாட்டி அப்ராட்ல இருக்க சான்சஸ் இருக்கா? இல்லங்க லாஸ்ட் டைம் லியோக்கு அப்ராட்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல. இல்லங்க இல்லங்க ஆடியோ லான்ச் இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, தேர்ட் சிங்கிள் விடும்போது ஆடியோ லான்ச் இல்லன்னு சொல்றீங்களா ப்ரோ? தெரியல. ஆடியோ லான்ச் இருக்கான்னு தெரியல. அப்ராட்ல மட்டும் கிடையாதுங்க, அது கன்ஃபார்மா சொல்ல முடியும். தேர்ட் சிங்கிள் வந்துருங்க, சீக்கிரம் வந்துரும். ஆக்சுவலா ப்ரோ நீங்க என்னைக்கோ சொன்னீங்கல்ல, அப்பவே ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆயிருச்சு. அது ஒரு 2-3 வீக்ஸ் மேல ரெடி ஆயிருச்சு. பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது டைம் பார்த்து. ப்ரோ இல்ல அந்த தேர்ட் சிங்கிள் தானே த்ரிஷா கேமியோ அந்த மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் தான் வரும்ல, நெக்ஸ்ட் வீக் தான் வரும். இந்த வீக் வாய்ப்பு இல்ல. நான் சொன்னா நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ணிருக்காங்க, பாப்போம். இல்ல த்ரிஷா கேமியோ ஒரு சாங் ஆடுறாங்க, அது அந்த பாட்டு தானே தேர்ட் சிங்கிள்? அவ்வளவு தெரியல அலெக்ஸ். வாய்ப்பு இருக்குங்க, பாப்போம். வந்தா நல்லா இருக்கும். நம்ம சிம்பிள்ங்க. இந்த படம் வந்து நமக்கு எனக்கு என்ன கேட்டா மெர்சலுக்கு அப்புறம் இந்த படம் வந்து நமக்கு ஒரு கியூரியஸா இருக்கு என்ன பண்ணுன்னு. அது ஒரு சர்ப்ரைஸ் அடிச்சதுல அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேல இல்ல ப்ரோ. இப்ப ஒரு நிமிஷம், இப்ப இது எப்படி புரிய வைக்கிறதுனா, இப்ப வாரிசு ஃபேமிலி படம், பீஸ்ட் இது ரா ஏஜென்ட் இது பண்றாங்க, அதான் ஒரு கான்செப்ட் தெரியுது மால்ல வந்துட்டு எப்படின்னு. இவ்வளே லியோ கேங்ஸ்டர் படம், இது என்ன படம்னே புரிய மாட்டேது யாருக்குமே. இது என்ன கான்செப்ட், சயின்ஸ் ஃபிக்ஷன் என்ன பண்றாங்க, இது இல்ல நார்மலா ஒரு பாம் பிளாஸ்ட் படமா, எதுவுமே தெரியாத அந்த பிளாங்கா இருக்கிறது தான் நல்ல விஷயம் நினைக்கிறேன்.